தோற்றங்களை மாட்டி பல மாற்றங்களை கொண்டு நாளும் பக்கத்து நாட்கள் தாண்டி எதிர்களை தாண்டி பல எதிர்பார்ப்புகளோடு இருக்கும் நம்ம மகளிர் கலை கொடுத்ததுக்கு தோல்வியும் இல்லை தோழனும் இல்லை தோழனாக நின்று தோல் கொடுப்பீங்கிற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். மீண்டும் உங்களை அடுத்த மேடையை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சஞ்சீவ். வீர தமிழ்ச்சி படத்தில் நடித்திருக்கக்கூடிய நடிகர் திரு மாரிமுத்து அவர்களுக்கு எங்கள் படக்குழுவின் சார்பாக எதிய அஞ்சலியை காணிக்கையாக்கி இந்த படத்திற்கு இசை வெளியீட்டு விழாவிற்காக வருகை புரிந்திருக்கக்கூடிய இயக்குனர் திரு ஆர் வி உதயகுமார் அவர்களை தலைவர் இயக்குனர் சங்கம் அவர்களையும் மகிழினி கலைக்கூடத்தின் சார்பாக வருக என வரவேற்கிறோம். இந்த வெளியீட்டு விழாவிலே கலந்து கொள்ள வந்திருக்கக்கூடிய இயக்குனர் திரு பேரரசு இயக்குனர் சங்க செயலாளர் அவர்களையும் மகிழினி கலைக்கூடத்தின் சார்பாக வரவேற்கிறோம். இங்கே வருகை புரிந்திருக்கக்கூடிய இயக்குனர் திரு சரவண சுப்பையா சார் அவர்களையும் இயக்குனர் திரு விஜயஸ்ரீ அவர்களையும் எங்களுடைய படத்திற்கு இந்த பட தலைப்பை வழங்கி எங்களுடைய சங்கத்தினுடைய தலைவர் அண்ணன் திரு அன்புச்செல்வன் அவர்களையும் இந்த விழாவிற்காக வருகை புரிந்திருக்கக்கூடிய அத்துணை நல்ல உள்ளங்களையும் படத்தினுடைய நாயகர் திரு சஞ்சீவ் வெங்கட், நாயகி திருமதி சுஷ்மிதா சுரேஷ், மற்றோரும் நாயகர் திரு இளையா, நம்மளுடைய இந்த விழாவினுடைய நாயகர் திரு இசையமைப்பாளர் திரு ஜுபின், படத்தொகுப்பாளர் திரு சசிகுமார், எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த படத்தினுடைய இயக்குனர் திரு சுரேஷ் பாரதி, இந்த படத்தினுடைய ப்ரொடக்ஷன் மேனேஜர் திரு ஆறுமுகம், இந்த படத்தில் நடித்திருக்கக்கூடிய அத்துணை நல்ல உள்ளங்களையும் படக்குழுவின் சார்பாக வருக என வரவேற்கிறேன். வீரத்தமிழச்சி, ஆதிமொழி, அன்னை மொழி, ஐயன் வள்ளுவன் வாய்மொழி, ஐவகை நிலைத்தின் செய்மொழி, ஐம்பெரும் காப்பியம் ஈந்த மொழி, யாதும் ஊராகி செழித்த மொழி, நன்றும் தீதும் விளக்கிய மொழி, வந்தாரையெல்லாம் வாழ வைத்த மொழியாம் எம் தாய்மொழி. அத்தாய்மொழி இருக்கக்கூடிய தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய பெண்களினுடைய வீரத்தை போற்றக்கூடிய வகையிலே இந்த வீரத்தமிழ்ச்சி விரைவில் திரையரங்குகளில் வெளிவர இருக்கிறாள். அந்த வீரத்தமிழ்ச்சியை வெற்றி தமிழ்ச்சியாக மாற்றக்கூடிய பொறுப்பு, அதை செய்து தரக்கூடிய இடம் இந்த இடம். இங்கு வந்திருக்கக்கூடிய இந்த வீரத்தமிழ்ச்சியை வெற்றி தமிழ்ச்சியாக மாற்றுவதற்காக வந்திருக்கக்கூடிய அனைத்து பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் எங்களுடைய படக்குழுவின் சார்பாக வருக என வரவேற்று இந்த படத்தை வெற்றி தமிழ்ச்சியாக மாற்றி தருமாறு மனமார்ந்து உங்களை எல்லாம் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி. இந்த படத்துக்கு ஃபைட் மாஸ்டர் மிரட்டல் செல்வன் நாம் தான். ஃபுல்லும் படம் முழுவதும் ஆக்ஷன். இந்த படத்தோட ஹீரோயினி பார்த்தீங்கன்னா சுஷ்மிதாவுக்கு வந்து ஃபைட்டு ட்ரைனிங்கும் எதுவுமே கொடுக்கல. ஆனால் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு ஃபைட்டுமே 3 ஃபைட் இருக்குது அவங்களுக்கு. சஞ்சீவ் சாருக்கு விஜய் சார் நண்பர்னு தான் எல்லாருக்கும் தெரியும்ல. நான் விஜய் சார் மெயினில் வச்சுருந்தா அவருக்கு ஃபைட்டே எடுத்தேன் சஞ்சீவ் சாருக்கு. ஏன்னா விஜய் சாருக்கு ஃபைட்டு டூப்பு கில்லி முதல் அழகுதொம்மன் வரை 8 படம் நான் தான் டூப்பு. அதுக்கு அண்ணன் பேரரசு சாரோட படம் திருப்பாச்சி, சிவகாசி படம் முழுவதும் 2 படத்துக்குமே நான் தான் டூப்பு. விஜய் சாருக்கு கம்போஸ் பண்ணது நான் தான். என்னோடய குருநாதர் ராக்கிராஜஸுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லுகிறேன். ஏன்னா பேரரசு சார் இருக்கார் பக்கத்துலேயே. அவர் பேரரசு சார் ஃபைட்டு இப்படி தான் எடுக்கணுன்றதை பார்த்து தான் இது வரைக்கும் நிறைய படங்கள் எனக்கு லைவாக தான் வந்துட்டுருக்கு நிறைய படங்கள். ஆனால் நான் பண்ண படம் பார்த்திங்கன்னா திருப்பாச்சி, சிவகாசி பேஸ் பண்ணி தான் சஞ்சீவ் சாருக்கு ஃபைட்டு அந்த மாதிரி தான் எடுத்திருக்கேன். டேரக்டர் இது டேரக்டர் பார்த்திங்கன்னா லைவ் அண்ட் கமர்ஷியல் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் மாஸ்டர்னு சுரேஷ் பாரதி சார் நன்றி தெரிவிக்கிறேன். இந்த எக்யூப்மெண்ட்டு எல்லாம் கொடுத்து இதில் 3 கேமரா செட்டப்பில் தான் ஃபைட்டே எடுத்திருக்கேன். எல்லா ஃபைட்டுமே அதுக்கு ப்ரொடியூசர் 2 பேருக்குமே ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த நேரத்தில். இசை நாயகன் ஜுபின் சார், பழைய வண்ணாரப்பட்ட, திரௌபதி, ருத்ரதாண்டவம், இப்போது வீர தமிழ்ச்சி 4 படம் இப்போ பண்ணியிருக்கேன். 5வது படம் எலிஃபெண்ட்டுன்னு ஒரு படம், யானை படம் ஒரு படம் பண்ணுறோம். சேர்ந்து இணைஞ்சு தான் பண்ணுறோம். இது 5வது படம். அடுத்தது ஜுபின் சாருக்கு. சுஷ்மிதாவை சொல்லணுன்னா வீரத்தமிழ்ச்சின்னு உண்மையாகவே சொல்லலாம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் அவ்வளோ டெடிகேட் பர்சண்ட்டாக பண்ணி, ஏன்னா ட்ரைனிங்கே கொடுக்கல. நான் ஃபைட்டுக்கு எல்லாருக்கும் ட்ரைனிங் எடுத்து தான் பண்ணுவோம். நிறைய ஹீரோயின் படமும் அதிகமாக பண்ணிகிட்ருக்கேன் இப்போ நான். இந்த நேரத்தில் ஹீரோயினுக்கும் நன்றி. ஏன்னா ரொம்ப துன்பம். இளையாவை சொல்லணும் ஃபைட்டு அந்த மாதிரி எடுத்துருக்கோம். இளையாவுக்கும்
இந்த படம் மேலும் மேலும் வெற்றியடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். வீர தமிழச்சி படத்தின் ஆடியோ மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் எனது வணக்கம். ஒரு வித்தியாசமான படமாக இருக்குது. இயக்குனர் சுரேஷ் பாரதி இந்த அளவுக்கு ஒரு சிறப்பான படத்தை இயக்கியிருப்பாருன்னு நான் நினைக்கல. மிக சிறப்பாக ஒரு நல்ல விஷயத்தை எடுத்து அவருடைய பல நாள் கனவு இயக்குனராக வேண்டும் என்று பல ஆண்டுகளாக போராடி ஒரு சாதாரண கொத்தனாராக இருந்தவர் அவர். வாங்க கொத்தனாரே. அதாவது சினிமா எப்படி சிறப்பானவர்கள் கைக்கு வரணும் அப்படின்றது ஆண்டவன் தான் முடிவு பண்ணான். எல்லாரும் ஆசைப்படலாம். அண்ணே, நான் கொத்தனாராக நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த டைம்லேருந்து உங்கள் மாதிரி ஆட்களோட படமெல்லாம் பார்த்து நான் ஒரு இயக்குனர் ஆகணும்னு ஒரு வெறியிலே இன்றைக்கி வரையிலும் கஷ்டப்பட்டு இந்த படத்தை கொண்டு வந்து சேர்த்துருக்கேன். அதுக்கு உதவிய தயாரிப்பாளர்களுக்கு தான் நம்ம முதல்ல நன்றி செலுத்தணும். ஏன்னா எல்லாம் தமிழ் அறிஞர்களாக இருக்காங்க, ஆசிரியர்களாக இருக்காங்க. ஆசிரியர்களது குடும்பம், அந்த கடைக்குட்டி மகிழினி, சாரதா மேடம். ஸோ அவங்க இருவருக்கும் எங்களது தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு நல்ல டைரக்டருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. நான் என்னமோ நினச்சேன், என்னையா கொத்தனார் என்னடா படம் எடுத்துருக்க போகிறான்னு. ஆனால் நல்லா கரெக்டாக ஸ்லைஸ் பண்ணி எந்த கல்லை எங்கே வைக்கணும், எந்த கலவையை எப்படி போடணும், அது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஒரு இயக்குனரை ஒரு கட்டட கலைஞராகத்தான் ஒப்பிடுவாங்க. ஒரு கட்டட கலைஞனுக்கு தான் தெரியும் ஜன்னல் எங்கே வைக்கணும், தலைவாசல் எங்கே வைக்கணும், பெட்ரூம் எந்த சைடில் இருக்கணும், கிச்சன் எப்படி இருக்கணும், அது எந்த அகலத்தில் எந்த நீளத்தில் இருக்கணும். அப்படி பார்த்து ஒரு படத்தை இயக்கும் இயக்குனரும் அந்த மாதிரி தான். ஒரு கதையை எப்படி ஆரம்பிக்கிறது, எப்படி கொண்டு போகிறது, அந்த கதை சொல்லக்கூடிய இடத்துல கதாநாயகனை எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, கதாநாயகனுடைய வேலை என்ன, நம்ம சொல்லக்கூடிய கதாம்சம் என்ன, இந்த கதையுடைய நாட் என்ன, அந்த சப்ஜெக்ட் வேல்யூ என்ன, அதுக்கு தகுந்த மாதிரி யாரை போடுறது, இத்தனை இன்ஜினியரிங் வேலையும் பார்க்க வேண்டியது ஒரு இயக்குனர்களான கொத்தனார்கள் தான். அதனால் இங்கே இருக்கிற கொத்தனார்கள் எல்லாத்துக்கும் நடுவில் நீயும் சேர்ந்துருக்கிற. அதனால் உன்னை பார்த்து நானும் பெருமையாக சொல்லிக்கிறேன், நானும் ஒரு மிகச்சிறந்த கொத்தனாராக இருந்தவன் தான். இதில் என்ன இது இருக்கு, அருமையான விஷயம் தம்பி நீ பண்ணியிருக்க. உண்மையிலும் மனசார நான் பாராட்டுறேன். ஏன்னா இந்த கதைக்களம் பல்வேறு நிகழ்வின் அடிப்படையில், பல செய்திகளின் அடிப்படையில், தமிழ்நாட்டில் எப்படி பெண்களுக்கு எப்படியெல்லாம் அநீதி நடக்கிறது, எந்தெந்த இடத்துல எல்லாம் நடக்குது, அது எப்படியெல்லாம் விதவிதமாக அதை ஜோடனை பண்ணி மாற்றுறாங்க. இதை எதிர்த்து வெகுண்டெழுந்து தான் பாதிக்கப்பட்ட ஒரு பெண், பாதிக்கப்பட்ட பெண் தானப்பா படத்தில், எப்படி அதை ஒவ்வொருத்தரையும் அவள் களை எடுக்கிறான்றது தான் இந்த வீர தமிழச்சியோட கதையாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். குறிப்பாக இந்த பாடல்கள் இசையமைப்பாளர் பேர் என்ன சொன்னீங்க, ஜுபைன். இப்போ நல்லா பண்ணியிருக்கீங்க, ரொம்ப அழகான டியூன். அந்த ஃபஸ்ட்டு சஞ்சீவும் ஹீரோயினும் பாடுற பாடம் பியூட்டிஃபுல்லான சாங். அது ரொம்ப அழகாகவும் நடிச்சிருந்தீங்க ரெண்டு பேருமே, ரொம்ப விரசம் இல்லாமல். அதே மாதிரி அந்த மியூசிக் ஒரு அழகாக இருந்தது, ரொம்ப இதமாக இருந்தது. அதே மாதிரி அந்த பொண்ணுக்காக போட்ட அந்த தீம் சாங் வெரி வெரி எஃபெக்டிவ். ரொம்ப மிக சிறப்பான பாட்டு அது.
இந்த பாடலாசிரியருக்கும் எனது வாழ்த்துக்கள். யாருன்னு தெரியல. ஓகே 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 விவேகாவா? ஓகே ஓகே வாழ்த்துக்கள். அந்த குடும்ப பாட்டும் நல்லா இருந்தது. அந்த குழந்தைகளோட திரு மாரிமுத்து அவர்கள், மறைந்த மாரிமுத்து அவர்களுடைய அந்த பாடலும் ரொம்ப மிக சிறப்பாக இருந்தது. ஸோ பாடல் வந்து நீங்கள் ஒரு நல்ல கம்பெனிக்கு, பெரிய கம்பெனிக்கு நீங்கள் பேசலாமே. வாழ்த்துக்கள் 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 வாழ்த்துக்கள். ஏன்னா நீங்கள் பெரிய இந்த சோனி இந்த ஆடியோ கம்பெனிகளுக்கெல்லாம் பேசுங்க. ஏன்னா இந்த பாட்டு நிச்சயமாக ரீச் ஆகும், நிச்சயமாக ரீச் ஆகும். உங்களுக்கு நான் வாழ்த்துறேன். என்னுடைய 5 ஸ்டார் மியூசிக் தானே. அவங்க யாரும் வரலையா, கூப்பிடலையா, மறந்துட்டிங்களா? சரி. ஸோ 5 ஸ்டார் ஆடியோவுக்கு வாழ்த்துக்கள். அப்புறம் உட்காருங்க. ஹீரோயின் பற்றி சொன்னால் வந்து அந்த பொண்ணு வந்து பயமாக இருக்கு. பொதுவாகவே பேரரசு வந்து எப்பவுமே ஹீரோயின் பக்கத்தில் தான் உட்காருவார். ஏன் தள்ளி உட்காந்துட்டாருன்னு இப்போ தெரியுது. தெரியாமல் பட்டுட்டா கூட அடி பின்னிடுவாங்கன்ட்டு ஒரு பயம். பின்னுறது மட்டும் இல்லை, பாட்டில் உடைச்சி கையில் எடுத்து சக்கு 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 சக்குன்னு அந்த நல்ல உணர்வுகளை வெளிப்படுத்தி நம்ம ஸ்டண்ட் மாஸ்டர் வந்து ஒரு இந்த வெள்ளிக்கடை ஓனர் மாதிரி வந்திருக்காரு. முதல்ல எல்லாம் தங்கத்தில் போடுவாங்க, இப்போ தங்கம் ஜாஸ்தி விலையாகி போச்சுன்னு இவர் ஃபுல்லாக வெள்ளிலேயே போட்டுருக்க. மாப்பிள்ளை வாப்பா, மாப்பிள்ளை மேலே எவ்வளோ பவுன் இருக்கும்பா அது? ஆக்சுவலாக என்னோட டார்கெட் வந்து 5 கிலோ. இப்போ 2 கிலோ போட்டிருக்கேன். 1 கிலோ போகிறதுக்கு டைம் இல்லை, பெயின்னால நிறையா ஃபிசியோதெரப்பி பண்ணுறதுனா வீட்டில் கட்டி வச்சுருக்கேன். இவ்வளோ வெயிட் ஏற்றினா அப்புறம் ஃபிசியோதெரப்பி பண்ண வரும், அதே இழுக்கும்டா. நீ சொன்னிய உன்னுடைய குருநாதர் ராக்கி ராஜேஷை அறிமுகப்படுத்துனதே நான் தான். ஸோ குருவுக்கு மிஞ்சின சிஷியனாக இருக்கிறேன். ஸோ விரைவில் உன்னுடைய திறமையால் இந்த படத்தில் ஃபைட் எல்லாமே ரொம்ப எமோஷனலாக இருந்தது. அதாவது ஃபைட்டுன்ற மாதிரி இல்லாமல் ஒரு பெண் வந்து வெகுண்டெழுந்து அடுத்தவனை தாக்குனா எந்த மாதிரி இருக்குமோ அது ஒரிஜினாலிட்டி இருந்தது அந்த அதில். அதனால் கூடிய விரைவில் நிறைய படங்கள் பண்ணி இந்த வெள்ளியெல்லாம் தங்கமாக மாற என்னுடைய மனமார்ந்த வாழ்க்கை. கரெக்டா? கரெக்டு தானே? அப்படியே ஒரு பவுண்டை நம்ம பக்கம் தள்ளி விட்டா அதுவும் சந்தோஷம். இன்றைக்கெல்லாம் பவுனுன்னு வாயில் சொல்கிறதே கஷ்டமாக இருக்குது. இனிமேல் தங்கம்னு பேப்பரில் எழுதி பாக்கெட்டில் வச்சுக்கிறதோட சரி. கூடிய விரைவில் தங்கம் வந்து டிக்ளேர் பண்ணிடணும், எதுக்குமே யூஸ் ஆகாத ஒரு மெட்டல்னு. அப்போ தான் ஏழைகளுக்கெல்லாம் சந்தோஷம் வரும். என்ன அந்த அளவுக்கு விலையேற்றம், தங்கத்தினுடைய விலையேற்றம் இருக்குது. இந்த படத்தோட கதைன்னு பார்த்தா தம்பி சொன்னார், இந்த மாதிரி பல்வேறு நிகழ்வுகளின் அடிப்படையில் ஒவ்வொரு காட்சிகளையும் அமைச்சு ஒரு நல்ல ஹீரோயின் ஓரியன்ட் சப்ஜெக்டில் அது சஞ்சீவெல்லாம் நடித்தது ஒரு சந்தோஷமான விஷயம். ஏன்னா கதைக்குண்டான விஷயத்தில் நம்ம இருக்கணும் அப்படின்னு நினச்சதுனால அவர் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். சஞ்சீவி இவர் மிகச்சிறந்த ஒரு நடிகர். அவர் அசால்ட்டாக நடிச்சிருக்காரு. அப்படியே அந்த டுவேட் கூட ரொம்ப அழகாக அந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம். வாழ்த்துக்கள் கண்ணே, பெரிய வெற்றி படமாக இது அமைய வேண்டும். நமக்கு நேற்று நைட்டெல்லாம் கொஞ்சம் தூக்கம் வரல, 2 நாளாக கொஞ்சம் ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக இருந்தேன். உங்களுக்கு தெரியும், கரூரில் நடந்த திரு விஜய் அவர்களுடைய பிரச்சார கூட்டத்தில் நடக்கக்கூடாத ஒரு சம்பவம் நடந்துருச்சு. 40 விலை மதிப்பில்லாத உயிர்களை இழந்திருக்கோம். 41. இதில் நம்ம சொல்கிறது கருத்தை பதிவு பண்ணுறதுன்னு இன்னும் அதுக்காக நான் சொல்லலை. பொதுவாகவே அரசியல் கூட்டங்களுக்கு போகும்போது குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகாதீங்க. இந்த கூட்டம் நெரிசல் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு செல்லாமல் கொஞ்சம் தூரமே தள்ளி நின்று பாருங்கள். எத்தனை பேர், எத்தனை குடும்பங்கள், அந்த உயிர்களை இழந்தவர்களுடைய குடும்பங்கள் எப்படி தத்தளிக்கும், எவ்வளவு வேதனையில் இருப்பாங்க, எவ்வளவு எதிர்கால கற்பனைகளோட. அது ஒரு
திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு தம்பதிகளாக போகிற ஒரு பொண்ணும் மாப்பிள்ளையும் கூட அதில் இறந்துட்டாங்கன்னு கேட்கும்போது ரொம்ப மனசு ரொம்ப சுமையாக இருந்தது. இதை கேட்டு நடிகர் திரு விஜய் அவர்கள் மனசு எவ்வளோ பாடுபட்டிருக்கும். நம்ம எல்லாம் வந்து இறந்தவர்களோட குடும்பங்களோடு சேர்த்து நடிகர் திரு விஜய் அவர்களுடைய மனசோடு நம்ம நிற்போம். ஏன்னா இது யாரும் எதிர்பார்க்காத நடந்த ஒரு விபத்து. எதுக்கு விசாரணை அது இது வருது, அது என்ன ஏதுன்னு பின்னாடி அது அரசியல், அதுக்குள்ளே போக வேண்டாம். நமக்கு உயிர்கள் தான் முக்கியம். போன உயிர்களை மீட்டெடுக்க இறைவனாலும் முடியாது. இறைவனால் முடியாத ஒன்று என்னென்னா செத்தவங்களை உசுரோடு கொண்டு வர்றது. இந்த படத்துக்கு நிறைய தேட்டர்கள் கிடைக்கணும். இன்றைக்கி தேட்டர்கள் கிடைக்கிறது கஷ்டம்தான். ஒரு நல்ல வியாபார நுணுக்கங்கள் தெரிந்த இந்த தியேட்டரை பிடிக்க வல்லமை படைத்த ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இதுக்கு கிடைக்கணும். கிடைச்சிச்சா? பேசிகிட்ருக்கீங்க. ஆக நல்ல மிகச்சிறப்பான படம். தயவு பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு 100 தேட்டர் எல்லாம் கூட போகாதீங்க. ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒரு 10 தேட்டர்னு போட்டால் கூட 70 தேட்டரு 60 தேட்டரு, இல்லைன்னா ஒரு 5 தேட்டர்னு போட்டால் கூட ஒரு 40-50 தேட்டரில் 3-4 காட்சிகளாக 3 காட்சிகளாக வேணும்னு கேளுங்க. இந்த 3 காட்சிகள் ஓடக்கூடிய படங்கள் மட்டும்தான் மக்கள் மத்தியில் போய் சேர்றதுக்கு ஒரு 4-5 நாள் ஆனாலும் அதுக்கப்புறம் அது வந்து மக்களுடைய அவங்களுடைய தம்பி என்னப்பா ஃபோனில் தியேட்டர் பிடிக்கிறியா? இப்போ இந்த தேட்டரில் வந்து ஜனங்க போய் ஒரு முதல்ல இப்போல்லாம் தேட்டருக்கு வந்து 10 பேர் 15 பேர் தான் வர்றாங்கன்றாங்க புது படங்களுக்கு, சின்ன படங்களுக்கெல்லாம். அந்த 10-15 பேர் ஒரு 100 பேராக சேர்த்துனா தான் அந்த 100 பேர் போய் அந்த மவுத்து டாக்கு வந்து அடுத்தடுத்த படங்கள் வரும். அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்குற அளவுக்கு ஒவ்வொரு படத்தையும் குறைந்தபட்சம் ஒரு 4-5 நாட்களாவது அந்த தேட்டரில் 4 காட்சிகளாக அல்லது 3 காட்சிகளாக ஓடக்கூடிய தேட்டரை மட்டுமே ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் ரிலீஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு முயற்சியை எடுங்க. தேட்டருக்காரங்கக்கிட்ட கெஞ்சி கூத்தாடியாவது அதை வாங்குங்க. அப்போ தான் இந்த மாதிரி சின்ன படங்கள் நல்ல படங்கள் மக்கள் மத்தியிலே சென்று சேரும் என்று நான் உங்களுக்கு தெரிவித்துக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நம்ம யாருக்கிட்டையும் போய் சண்டை போட முடியாது. இனிமேல்லாம் ஒரு லக்கு தான். நல்ல படம் ஓடுறதே லக்காக போச்சு. தப்பான படமெல்லாம் ஓடுறது அது லக்கா என்னன்னு தெரியல. அன்லக்கியாக கூட நல்ல இது சில படங்கள் ஓடக்கூடாத படங்கள் ஓடும், பெரிய படங்கள் சொல்ல வரேன். ஆக வியாபார ரீதியாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க வேண்டும். இந்த படத்தில் பணியாற்றிய அனைத்து தொழில்நுட்பம் எங்கே அசிஸ்டன்ட் டைரக்டர்கள்லாம் எங்கேப்பா? சின்ன கொத்தனார்கள் எங்கே? எல்லாம் மெம்பருங்களா? வேறு மொத்தம் உங்கள் டைரக்டர் மெம்பர் தெரியுமா? அட்வான்ஸ் எல்லாம் கட்டிட்டார் அவர். ஏன்னா இப்போ இப்போ தயாரிப்பாளர்கள் சில பேர் படம் எடுக்கிறாங்க. எங்களுக்கு பஞ்சாயத்து வருது, சார் எங்கள் டைரக்டர் வந்து எங்களை ஏமாற்றிட்டார் சார், இவ்வளோ நாள்னு சொல்லிட்டு இவ்வளோ இழுக்கிறார் சார், இவ்வளோ காசு கேட்குறாரு சார் அப்படின்னு எல்லாம் நம்மகிட்ட கம்ப்ளைண்ட் வருது. பார்த்தா அந்த டைரக்டர் யார்கிட்டப்போ ஒர்க் பண்ண, யார்கிட்டையும் ஒர்க் பண்ணதில்லைம்பார். இல்லைன்னா ஏதோ சொல்லுவாங்க, அப்படியா சரி நீ எந்த நம்ம யூனியனில் மெம்பர்னா மெம்பரும் இல்லைம்பார். மெம்பர் இல்லாதப்போ நம்ம அவர் ஏப்பா இப்படி பண்ணேன்னு கேட்க முடியாது. புரியுதா உங்களுக்கு? ஆக குறைந்தபட்சம் எப்படி நம்ம டைரக்டரு சுரேஷ் பாரதி ரொம்ப சிரமங்களுக்கு நடுவே இந்த சினிமாவை கற்றுக்கிட்டு பண்ணாரோ, ஒரு இயக்குனராக வந்தாரோ, அதே மாதிரி உதவியாளர்கள் கூட. நீங்கள் என்ன தான் உதவியாளராக ஒரு படத்தில் நீங்கள் வேலை செஞ்சாலும் அது வெளி உலகத்துக்கு தெரியாது. நீங்கள் ஒரு அமைப்பில் உறுப்பினர் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு மரியாதை என்பதை நான் இங்கே தெரிவித்துக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஏன்னா நீங்கள் மாறுதட்டி சொல்லிக்கலாம், நான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், நீங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒரு படத்தில் வேலை செஞ்சால் கூட நான் அசிஸ்டன்ட் டைரக்டர்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும்னா, நீங்கள் நம்ம சங்கத்தில் உறுப்பினராக ஒரு கார்டு இருந்தால் போதும்.
அது வந்து வெளிநாடு வரையிலும் பேசும். நீ வெளிநாட்டுக்கே படப்பிடி போகணுன்னு இந்த கார்டு இல்லைன்னா போக முடியாது. அது தெரிஞ்சுக்குங்க. ஆக மொத்தம் இந்த படத்தில் பணியாற்றிய அனைத்து நடிகர் நடிகைகள், அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் இந்த படம் ஒரு மிகப்பெரிய உந்து சக்தியை கொடுத்து, வெற்றியை கொடுத்து, உங்களை எல்லாம் மீண்டும் மீண்டும் இந்த திரையுலகத்திலே வெற்றி படங்களை இயக்கும் இயக்குனராகவும் அதில் பணிபுரிபவர்களாகவும் நீங்கள் வலம் வர வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக இந்த படம் மாபெரும் வெற்றியடைய என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார், விடாமுயற்சி வெற்றி தரும், முடிந்தால் முடியாதது எதுவும் இல்லை என்ற வாக்குக்கு பொருத்தமானவர் இந்த படத்தின் இயக்குனர் எனது அருமை நண்பர் சுரேஷ் பாரதி அவர்கள். அவரை பற்றி சில வார்த்தை சொல்வதற்காக தான் இங்கு வந்துள்ளேன். சாதாரணமாக இந்த திரைப்படத்துறையில் ஏதாவது ஒன்று சாதிக்க வேண்டும் என்று நினைத்து பல இயக்குநர்களிடம் உதவி இயக்குநராக சேருவதற்கு அரும்பாடுபட்டு தோல்வி அடைந்தார். தோல்வியவே தோற்கடித்து விட்டு வெற்றி பெற வேண்டும் என்று தன் சொந்த சித்தால் வேலை பார்த்து, கட்டட வேலை பார்த்து, அதிலிருந்து ஒரு வருமானத்தில் குறும்படம் எடுத்து அதில் நான் இயக்குனர் என்று நிரூபித்து காட்டுவேன் என்று ஒரு படம் எடுக்கவில்லை, பல படங்கள் எடுத்திருக்கிறார். அது அனைத்தும் எனக்கு அனுப்பி நான் பார்த்திருக்கிறேன். அவருடைய ஆர்வமும் அவருடைய விடாமுயற்சியும் என்னை நிலைகுலைய செய்தது. அவருக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கும் பொழுது அவர் குறும்படங்களை எடுத்துவிட்டு பெரும்படம் எடுக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது முயற்சி செய்துவிட்டு தோல்வி ஒத்துக்கொள்ள முடியவில்லை. உடனடியாக இயக்குனர் சங்கம் என்று ஒன்று இருக்கிறது. இந்த படத்தினுடைய மேனேஜர் ஆறுமுகம் மூலமாக என்னை வந்து சந்தித்தார். இந்த சங்கத்தில் நான் மெம்பராக வேண்டும், எனக்கு ஒரு விலாசம் வேண்டும், அதை வைத்து நான் எப்படியாவது திரைப்படம் எடுக்க வேண்டும் அப்படி என்று ரொம்ப ஆர்வமாக உணர்ச்சி வசப்பட்டு வந்து சங்கத்தை பார்த்தார். நம்ம சங்க தலைவர், செயலாளர், பொருளாளர் அவங்ககிட்ட உங்களை அறிமுகப்படுத்துகிறேன், ஏதாவது ஒன்று செய்யலாம் அப்படின்னு இருக்கும்போது நம்ம சங்கத்துக்கு இயக்குனர் பேரரசு அவர்கள் செயலாளர் அன்று வந்திருந்தார். அவரிடம் நான் போய் இவருடைய ஆர்வத்தை சொன்னவுடன், இப்படிப்பட்டவர்களுக்கு நாம் உதவி செய்வதற்கும் ஊக்கம் கொடுப்பதற்காகத்தான் சங்கம் இருக்கிறது, புதிய இயக்குநர்களையும் புதிய தயாரிப்பாளர்களையும் நாம் வரவேற்க வேண்டும் என்று கூறி அவரை வர சொல்லுங்கள் என்றார். அவரிடம் அறிமுகப்படுத்தினேன். ஒரு தொகை கட்டி தான் மெம்பராக வேண்டும், அந்த தொகை என்னிடம் இல்லை என்றார். இயக்குனர் பேரரசு அவர்களிடம் இருப்பதை வாங்கி கொண்டு மெம்பராக்கி அவருக்கு நம் பாதுகாப்பு கொடுப்போம் என்று ஒத்துழைப்பு கொடுத்து, அவரிடம் இருக்கும் சிறு தொகையை வாங்கி கொண்டு எங்கள் சங்கத்தில் மெம்பராக்கி அவரிடம் ஒரு போட்டோவை எடுத்துக்கொண்டு அவர் சந்தோஷப்பட்டு சென்று இந்த திரைப்படத்தை இந்த இடத்தில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். எத்தனையோ உதவி இயக்குநர்கள் இருந்தும் இந்த இடத்திற்கு வர முடியவில்லை. ஆனால் யாரிடம் உதவி இயக்குநராக இல்லாமல் தன் சொந்த ஆர்வத்தாலும் தன்னுடைய சொந்த முயற்சியாலும் இந்த இடத்தில் வந்திருக்கிறார். ஒரே ஒரு சில விஷயம், முயற்சிக்கும் விடாமுயற்சிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. முயற்சி என்பது முயன்று தோற்று கொண்டே இருப்போம். விடாமுயற்சி என்பது இது ரெண்டுக்கும் வித்தியாசம் என்னவென்றால், முயற்சி செய்யும் பொழுது கேவலப்படுத்துவார்கள். இவன் எல்லாம் ஒரு டைரக்டர், இவனுக்கு என்ன தெரியும், இவன் யார்கிட்ட வேலை பார்த்துருக்கா, இவன் யார் அவன் டைரக்டர் பண்ணிட முடியுமா, இந்த உலகத்தில் இந்த சினிஃபீல்டில் வந்துட முடியுமா, எவ்வளவு கேவலப்படுத்தியிருக்காங்க அவரை. அதையெல்லாம் மீறி அந்த கேவலத்தெல்லாம் தாண்டி விடாமுயற்சி செய்து இந்த இடத்தில் வந்து இயக்குனராக இருக்கார். இதுதான் அவருடைய முதல் வெற்றி. உங்களது ஊடகங்களும் அவரை போன்றவரை ஊக்குவிக்க வேண்டும். எங்களது தலைவர், செயலாளர், பொருளாளர், எங்கள் சங்கம் இந்த மாதிரி புதியவர்களை ஊக்குவித்து இன்றைக்கு எல்லாருக்கும் சப்போர்ட் கொடுத்து கொண்டு சிறிய இந்த படத்திற்காக பேசுவதற்காக வந்திருக்கிற தலைவர், செயலாளர் இருப்பது ஈசிஆர். அவர்கள் அங்கிருந்து வர வேண்டும் என்றால் 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும். வந்திருக்கிறார்கள். எதற்காக? அவர்கள் எடுத்த படம், இயக்குனர் உதயகுமார் சார் அவர்கள், இயக்குனர் பேரரசு அவர்கள், இங்கே வந்திருக்கின்ற சரவண சுப்பியா சார் இவர்கள், ராஜகுமாரன் அவர்கள், இவர்களோட திரைப்படங்கள் எல்லாம் அவர்கள் திரைப்படமாக பார்க்கவில்லை, திரைப்படத்தில் பாடத்தை கற்றுக்கொண்டு வந்து உட்கார்ந்திருக்கிறார். இவரை போன்ற வெற்றி பெற வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய வேண்டும் என்று எல்லோரும் மன்றாடி கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த மேடையில் இருக்கிற ஆர்வி உதயகுமார் சார், பேரரசு சார், அதுக்கப்புறம் சரண சுப்பையா சார், அப்புறம் ராஜகுமாரன் சார், எல்லாருக்குமே, இப்போது சஞ்சீவ் சார், இல்லையா சார், எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் பார்த்திங்கன்னா வீரத்தமிழ்ச்சி அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், பெண்களையே நம்ம தெய்வமாக கும்பிட்ற நாடு இது. ஆனால் அவங்களுக்கு எதிராக நிறைய கொடுமைகள் நடக்குது. அப்படி நடக்கிற நாட்டில் பார்த்திங்கன்னா நம்ம பெண் குழந்தைங்களை வீரமாக வளர்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது.
வீரத்தமிழ்ச்சின்ற படத்தின் மூலமாக இயக்குனர் அதை தான் மெயினாக சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த படம் பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் நான் நிறையா பாசிட்டிவ் கேரக்டர்ஸ் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். மேதகன்ற படத்தில் நான் வேலுப்பிள்ளை பிரபாகரன் ஐயாவை அப்பா ரோல் பண்ணியிருந்தேன். அது மாதிரி பாசிட்டிவ் கேரக்டர்ஸ் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். சாரை போய் பார்த்தப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் ஒரு நெகட்டிவ் ரோல் சொன்னார். சொல்லிட்டோன்னே எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நம்ம ஃபேஸ்க்கு எப்படி நெகட்டிவ்லாம் வரும், ஏன்னா சிரிச்சு மூஞ்சா நடித்து பழகிட்டேன். அப்புறம் சார் சொன்னார், இல்லை சார் இதில் நீங்கள் ஆக்சுவலி ஒரு கேரக்டர் மெயினாக நெகட்டிவாக பண்ண போகிறீங்க. இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைட் சீன்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னார். இது வரைக்கும் நம்ம அதெல்லாம் பண்ணது கிடையாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் மாஸ்டர் இருந்தார், மிரேண்டர் சில்வா மாஸ்டரு. ஹீரோயினி பார்த்தீங்கன்னா சுஷ்மிதா மேடம் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. ஃபைட் சீன்லாம் பார்த்தீங்கன்னா மிரட்டிட்டாங்க. ட்ரெய்லரே பார்த்துருப்பீங்க, சூப்பராக இருந்தது. ட்ரெய்லரே மாதம் வந்திருக்கு. படம் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கும்னு நீங்கள் பார்த்தா தெரியும். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா முதல்ல சுஷ்மிதா மேடம் கூட இந்த ஃபைட் சீக்வன்ஸ் பண்ணுறப்போ நான் கொஞ்சம் அப்படியே மிஸ் பண்ணிகிட்டே இருந்தேன், தப்பிச்சிட்டே இருந்தேன். சரி அடி வாங்காமல் எஸ்கேப் ஆகிடலாம் அப்படின்ட்டு. ஆனால் மாஸ்டர் திடீர்னு மாட்டி விட்டார், நீங்கள் அடி வாங்கினா தான் இதில் நல்லா வரும் சீனு, தயவு செஞ்சு வாங்கிக்கிங்க, ஒரு இது கூட மிஸ் பண்ணுறாதீங்க அப்படின்னு சொன்னார். அப்புறம் அடி வாங்கின பிறகு தான் தெரிஞ்சது சீன் நல்லா வந்திருந்தது. 2-3 நாள் நம்மளுக்கு உடம்பு வலியில் போய் ரெஸ்ட்டில் உட்காந்துட்டோம். ஷூட்டிங் எதுவும் போகல. உண்மையில் தான் சார் அடி வாங்கியிருக்கேன். மூஞ்செல்லாம் வீங்கிடுச்சுன்னா பார்த்துங்க, அந்தளவுக்கு சரியான அடி. அப்புறம் பேக்லலாம் அடி போட்டு கடந்து வந்தேன். அதுக்கப்புறம் சார் சொன்னார், அதே மாதிரி உண்மையிலே சொல்லணும், சுரேஷ் பாரதி சாரோட மேடை தான் இது. ஏன்னா அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு ஆரம்ப கட்டத்திலேருந்து சாரை நான் பார்த்துட்ருக்கேன். ஒரு கடுமையான போராளி. அவர் சினிமா துறைக்கு வர்றதுக்காக கடுமையாக முயற்சி பண்ணிகிட்டே இருப்பார். அவர் சொல்லுவார், நான் ஒரு நாள் வந்து நிற்பேன் அப்படின்னு. அதே மாதிரி இன்றைக்கி வந்து நின்று இருக்காரு. அதே மாதிரி இன்றைக்கி விழாநாயகன் நம்ம ஜெவின் சார் மியூசிக் பாருங்கள், அதிரடியாக சூப்பராக இருந்தது. அதே மாதிரி கேமராமேன் சார் சங்கரலிங்கம் செல்வகுமார் சார், அவரும் சூப்பராக பண்ணியிருக்காரு. இந்த மேடையில் இருக்கிற மட்டும் இந்த படத்தில் நடிச்சிருக்கிற நிறைய பேர் உண்மையிலே அடி வாங்கியிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே நான் முதல்ல எல்லாருக்கும் வணக்கங்கள் தெரிவிச்சுக்கணும். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். எல்லாருமே பெரிய லெவலில் வருவீங்க. இந்த மாதிரி ஒரு மேடை எல்லாருக்கும் ஏற்படுத்தி கொடுத்து எங்கள் தயாரிப்பாளர் சார் மணிவண்ணன் சார், அதுக்கப்புறம் சாரதா மணிவண்ணன், அப்புறம் இந்த பாப்பா மகளினி, அவங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைகிறதுக்கு உங்கள் எல்லாருடைய ஆதரவு கேட்டு நிற்கிறோம். நீங்கள் பத்திரிகை, தொலைக்காட்சி எல்லாருமே நல்லபடியாக அந்த படத்தை பற்றி எழுதணும். ஏன்னா இது வீரன்றது முக்கியமாக சொல்லப்போனால் நம்ம பெண்களுக்கு தான் முக்கியமாக தேவையான விஷயம். இன்றைய காலகட்டத்தில் அவங்கள காப்பாற்றிக்கிறதுக்கு, வீரத்தமிழ்ச்சி ஜெயிக்கிறதுக்கு உங்கள் எல்லாருடைய ஆதரவு கேட்டு நிற்கிறோம். நன்றி, வணக்கம். மிக நெருங்கிய ஒரு தொடர்பு இருக்குது. ஏன்னா சுரேஷ் பாரதி சார் எனக்கு கொஞ்சம் வருஷமாக எனக்கு தெரியும். முதல்ல வந்து ஒரு அட்வொகேட்டாக அவர் நிறைய இதில் என்னை பார்க்கும்போது நீங்கள் ரொம்ப போல்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னையே தான் கேட்டாங்க, நீங்கள் இந்த ரோல் பண்ணுறீங்களா, கண்டிப்பாக இது உங்களுக்கு நல்ல ஆப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சில காரணங்கள்னால அது பண்ண முடியாமல் போச்சு. இது பார்க்கும்போது தான் எனக்கு ஐயோ ஆதங்கம் வருது, மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது நல்ல ஒரு கான்செப்ட். ஆக்சுவலி என்ன அப்படின்னா, பெண்கள் இன்றைய காலகட்டத்தில் எல்லாம் சொல்கிறோம், பெண்கள் பாதுகாப்பு, நிறைய விஷயங்களை பற்றி பேசுகிறோம், சட்டத்தை பற்றி குறை சொல்கிறோம், இல்லை ஆட்சியாளர்களை குறை சொல்கிறோம், இல்லை காவல்துறையை குறை சொல்கிறோம். ஆனால் எங்கேருந்து தப்பு ஆரம்பிக்குது, இல்லை அதை எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிறத யாருமே சரிவர சொல்கிறது இல்லை. அதை இந்த படத்தில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதனால் ஐ ரியலி அப்ரிஷியேட் மிஸ்டர் டைரக்டர் சுரேஷ் பாரதி சார். நல்ல ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு படமாக இருக்கும். கண்டிப்பாக ஃபேமிலியாக எல்லா வீட்லேயும் இருக்க பெண் குழந்தைகளை நீங்கள் கண்டிப்பாக வந்து, நாட் ஓன்லி பெண் குழந்தைங்க, விமென்ஸு எங்கே வேலை பார்க்குற இடங்களில் பிரச்சனை இருந்தாலும் சரி, இல்லை அவங்க பஸ்ஸில் பயணிக்கும் பொழுது, இல்லை அவங்க வீட்டு பக்கத்தில், எல்லா இடங்கள்லையும், நாட் ஓன்லி சோஷியல் மீடியாவில் வீட்டில் கதவை சாத்திட்டு ரூம்குள்ளே ஃபோன் எடுத்துகிட்டு போகிற இடங்களில் கூட அவங்களுக்கு பிரச்சனைகள் வருது. ஸோ அதை எப்படி அப்ரோச் பண்ணணும், சட்டம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக விமென்ஸுக்கு ரொம்ப ப்ரொடெக்டிவாக நிறைய ஆக்ட்ஸ் இருக்குது. அதை அப்ரோச் பண்ணுற இடங்களில் எங்கே மிஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கணும். பேரண்ட்ஸ் கண்டிப்பாக வளரும்போது பெண் குழந்தைங்களுக்கு நிறைய விஷயங்களை நம்ம வந்து சொல்லி வளர்க்குறோம். அதில் வந்து அவங்களோட பாதுகாப்பு அப்படிங்கிறத கண்டிப்பாக உறுதிப்படுத்தணும்னு நான் சொல்கிறேன். நம்ம பிள்ளைகளை பாதுகாக்கலைன்னா, நம்மளை பாதுகாக்கலைன்னா வேறு யாரும் நம்மளை பார்க்க முடியாது. ஸோ பாதுகாப்புங்கிறது அது நம்மளை சார்ந்து இருக்குது அப்படிங்கிறத நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுவேன் எப்போவுமே.
விமென்ஸ் வந்து போல்டாக இருக்கணும். போல்டு இன் த சென்ஸ் இப்போ இங்கே படத்தில் பார்க்குற மாதிரி அடி உருட்டு நிறைய பேர் அடி வாங்கினா அது ஒரு பார்ட்டாக இருந்தாலும், ஜோக்ஸ் அ பார்ட், ஒரு பிரச்சனை உங்களுக்கு நடக்குது அப்படின்னா அதை அட்ரஸ் பண்ணுற இடத்துல கொஞ்சம் கரெக்டாக போகணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் மறைக்கிற ஒரு விஷயமோ இல்லை அதை கடந்து நமக்கு எதுக்கு நம்ம அசிங்கப்பட்டுருவோமோன்னு கடந்து செல்லும் பொழுது அது வந்து அந்த தவறை இழைக்கிறவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு கவசம் மாதிரியும், இன்னொரு இடத்துல அதை தவறு பண்ணுறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாகவும் அமையுது. ஸோ அதனால் வந்து இன்னொரு இடத்துல அவங்க தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னா அதை நீங்கள் போல்டாக கொண்டு போய் அப்ரோச் பண்ணி காவல் நிலையத்திலையோ இல்லை நீதிமன்றத்திலையோ அணுகி அதற்குண்டான நடவடிக்கைகளை எடுக்கணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன். அதே போல் வந்துட்டு இப்போ நிறைய விஷயங்கள் வந்து போக்சோ கேஸ் எல்லாம், இப்போ நிறைய போக்சோ பற்றியெல்லாம் விழிப்புணர்வு நிறைய இருந்தாலும் நிறைய தவறுகளும் நடந்துகிட்டே தான் இருக்குது. இதில் ஒரு விஷயம் இங்கே பதிவு பண்ணுறது என்ன அப்படின்னா, போக்சோங்கிறது இப்போ இருக்கிற சின்ன குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை. அவங்க வந்து சின்ன வயசில் பிரச்சனை அனுபவிச்சிருந்தா கூட அதை இப்போ இந்த ஏஜில் கூட அட்ரஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் ஒன்று இருக்குது. ஸோ அதனால் இதெல்லாம் நம்ம வரவேற்கத்தக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். பெண்களுக்கு விழிப்புணர்வு அப்படிங்கிறது வீட்டிலிருந்து ஆரம்பிக்கணும்னு நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன். ஸோ அதனால் எந்த ஒரு இந்த படத்துலேயும் கூட நிறைய சட்ட திருத்தங்கள் அது கொண்டு போகிற மாதிரியான நிறைய காட்சிகள் இதில் இருக்கும். அதில் நானும் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன், அட்வொகேட்டாகவே பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இதில் வந்து அப்போ சார் கேட்டாங்க, மேம் இது வந்து நீங்கள் இன்னும் பெண்களுக்கு வந்து நம்ம என்னென்னலாம் லேகாக இருக்குது, எதை எப்படி கொண்டு போனால் இன்னும் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி என்னென்னா நம்மளுடைய இது லாவோட சிஸ்டம் பிரகாரம் வந்து இப்போ நீங்கள் வெளிநாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ சவுதி அரேபியாலெலாம் பார்த்தீங்கன்னா இந்த பெண்களுக்கு விரோதமாக செய்கிற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இம்மீடியட்டாக அவங்கள வந்து ஸ்லாட்டர் பண்ணிடுவாங்க, அந்த உடனே மரண தண்டனை வந்து விதிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு நம்மளுடைய சட்டம் வந்து ரொம்ப இதாக இல்லை ஆக்சுவலி. ஆனால் அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுல நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு இருக்குது. ஆனால் அப்ரோச்சஸ் தான் நம்ம அதை கரெக்டாக பண்ணுறதில்ல. மேபி டிலேவாக அதோடைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து டிலேவாக இருக்கலாம், ஆனால் அதுக்குண்டான இது கிடைக்கும். அதை வந்து இந்த படத்தில் வந்து தெளிவாக அதை இன்னும் எவ்வளோ வேகமாக வந்து கொண்டு போகலாம், சட்ட ரீதியான நடவடிக்கைகளில் அவங்களுக்கு தண்டனை எப்படி இன்னும் அதிகப்படுத்தலாம், அப்படியெல்லாம் வந்து நிறைய புது சட்டங்களில் எப்படிலாம் ஏற்றலாம் அப்படின்றதெல்லாம் வந்து இதில் ஒரு பாயிண்ட்ஸாக கொண்டு வந்திருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து இந்த படத்தை வந்து கண்டிப்பாக ரிப்போர்ட்டர்ஸ் அண்ட் மீடியா பீப்புள் கண்டிப்பாக இதை வந்து வேறு லெவலில் கொண்டு போகணுன்றதை நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். ஸோ உங்களால் தான் இதை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போக முடியும். டெஃபினெட்லி நீங்கள் இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணுன்னு இந்த நேரத்தில் கேட்டு வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வீர தமிழச்சி அப்படின்னா இந்தியாவிலேயே உலகத்துக்கே தெரிஞ்ச ஒரே பேர் வீர தமிழச்சின்னா தமிழ்நாடு ஒன்று தான், அது எல்லாருக்குமே தெரியும். அது அவ்வளோ அருமையாக இடத்துல நம்ம மணிவண்ணன் சார், டைரக்டரு என்ன பாரதி, சுரேஷ் பாரதி, ஏன்னா ரொம்ப நாளாகி போச்சு, ப்ரொடியூசர் நித்யானந்தன் சார். ஏன்னா இப்போ எல்லாருமே டேரக்டரை பற்றி பேசினாங்க, நான் ப்ரொடியூசரை பற்றி பேசணும்ல, உண்மை தானே. ஏன்னா ஒரு ப்ரொடியூசர் இல்லைன்னா சினிமாவே இல்லை அப்படிங்கிறது எல்லா மேலே இருக்கிற டைரக்டர் சொல்லுங்க. ஏன்னா ஒரு ப்ரொடியூசர் இருந்தால் தான் டைரக்டர் அப்படியும், டைரக்டருக்கு அப்புறம் தான் எல்லா டெக்னிக்ஸும் வர முடியும். வீர தமிழச்சியை பொறுத்தவரை என்ன சொல்லணும்னா, இயக்குனருக்கு பணம் கட்டினதே நம்ம தயாரிப்பாளர் தானா, அதை சொல்லிட்டாரு. பரவாயில்ல, வாழ்த்துக்கள். ஒரு டேரக்டர் உருவாக்கியிருக்கீங்க, ஒரு டேரக்டர் ஆகி நீங்கள் தமிழ்நாடு முழுக்க இந்தியாவில் பேசப்படுறீங்க. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த படம் ஒரு 3 மாதம் முன்னே வெளியே வரணும். ஏன் அதை மணிவண்ணன் சார் பேசுகிறேன்னா, ஒரு சினிமா அவர் வந்து ஆக்சுவலாக ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருந்தாலும் ஒரு படம் எடுக்கணும், எப்படியாவது சாதிக்கணும். ஏன்னா மனசு சொல்லுவாங்களே, காக்கிக்கும் தன் குஞ்சு போடுமே, அவங்க மனசு ஒரு எண்ணம் இருக்கும். ஓப்பனாக சொல்லணும்னா அந்த படம் எப்போயே வர வேண்டியது. ரொம்ப கஷ்டப்பட்டு கோடிக்கணக்கில் செலவு பண்ணி அவங்க மனைவி குழந்தை எல்லாரையும் கொண்டு வந்து நீங்கள் ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க. தயவு செய்து சொல்கிறேன், நீங்கள் மீடியா எல்லாருமே படத்தை கொண்டு போய் சேருங்க. ஏன்னா ஒவ்வொரு படமும் ஓடும்போதெல்லாம் தேட்டரில் ஓடணும், ஜெயிக்கணும் 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 கட்டும்போது ரொம்ப மனசு வேதனையோடு தான் பேசுகிறேன்.
தயவு செய்து மீடியாவில் இப்போ நிகில்முருகன், அது நிகில்முருகன் தான் அதுக்கு பிஆர்ஓ. இன்றைக்கி கலைமாமணி நிகில்முருகன் நான் சொல்லிட்டேன். ஏன்னா நிகில்முருகனால ஃபங்க்ஷனால எல்லா மீடியா வந்துடும். தயவு செய்து இந்த படத்தை ஓட வைங்க. எக்காரத்தை கொண்டும் வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் எக்காரத்தில் படத்தை கண்டென்ட் வந்து நல்லா இருக்கா நல்லா போய் தேட்டர்லேருந்து விவி மட்டும் போடாதீங்க. என்னோடய பணிவான மனத்தை கேட்டுக்கிறேன். ஏன்னா படம் பார்க்குறதுக்கு முன்னே எல்லாமே உள்ளே போகலாம். ஏன்னா காலைல 9 மணி ஷோ கொடுக்குறாங்க, இல்லை நைட்டு 11 மணி ஷோ கொடுக்குறாங்க, இல்லைன்னா ஷோவை கேன்சல் பண்ணிடுறாங்க. நிறையான்னு சொல்லி மன உளைச்சல் தான் உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன். தயவு செய்து இந்த வீரத்தமிழ் படத்தை வந்து வெற்றி பெற செய்யுங்க. பாருங்கள், எல்லோரும் வந்து கடலூர், அவங்க கடலூர் தானே, கடலூரில் ஃபேமிலி வந்து சொல்லி பண்ணியிருக்காங்க. நான் ஏன்னா நிறையா பேசணும் ஆசை இருக்குது, மேடம் நிறையா பேர் இருக்காங்க, டைம் போயிட்டே இருக்குது. தயவு செய்து சொல்கிறேன், இருக்கிற மீடியாவை நான் வந்து எப்போதும் சில சமயம் சத்தம் போட திட்டுவேன். இப்போ கூட நிறைய சங்கரோட சொன்னாங்க 10 பேர் யூடியூப் தான் எல்லாத்தையும் கெடுக்கிறாங்கன்னு. தயவு செய்து உங்களோட குடும்பம் உங்கள் ஃபேமிலியெல்லாம் நல்லா இருக்கணும். மீண்டும் நீங்கள் மேலே சக்ஸஸ் ஆகணும். உங்களோட மேலே டைரக்டர் கனவு இந்த ஸ்டேஜில் நீங்களும் மேலே ஏறி வந்து பேசணும். நீங்களும் ஒரு டைரக்டர் ஆகணும், நீங்களும் ஒரு ப்ரொடியூசர் ஆகணும், நீங்களும் டிசைன் ஆகணும். ஏன்னா எனக்கு எவ்வளோ தான் பேசக்கூடிய எண்ணங்கள்லாம் இருக்குது. என்ன காரணம், எவ்வளோ சண்டை போட்டு வந்துட்டேன். தயவு செய்து இதுலேருந்து எல்லாருமே இந்த வீர தமிழச்சிலேருந்து எல்லா படத்தையும் வெற்றி பெற செய்யுங்க. அதிக நேரம் இல்லை, கோச்சிக்காதீங்க, நீங்களும் மேலே வரணும். ஏன்னா நான் வந்து இப்போ ஒரு டைரக்டர் கொத்தனார் இருந்தாங்க. நான் சித்தால வேலை செஞ்சேன், நடுவு நடத்த எப்படி வய வேலை செஞ்சேன், அறுப்பறுக்க போயிருக்கேன், நடுவு களை பறிக்க போயிருக்கேன், கதிர இருக்க போயிருக்கேன், நெல் முடத்துக்கு போயிருக்கேன். அப்போ அந்த சைக்கிளே நெல் மூட்டை கொண்டு அப்போலாம் வந்து மாட்டு வண்டி தான் சேத்துல மாட்டிக்கும். அதனால் சைக்கிளை வச்சு நான் தள்ளிட்டு வந்துருக்கோம். இப்போல்லாம் கஷ்டப்பட்டு தான் நீ உங்களுக்கு நிற்கிறேன். இன்றைக்கி 35 வருஷம் கழித்து வந்து என்னை பற்றி ஃபுல்லாக சரணாஸ் பேச வரையும். ஏன்னா இன்றைக்கி 41 பேர் இன்றைக்கி தமிழ்நாட்டை அப்படியே எப்படி பேசவே வரல. நல்லா அழுது பேட்டியை கொடுத்துருக்கேன், நல்லா வந்துடும். என்ன காரணம், இது வரைக்கும் ஒரு இதில் ஒரு பூகாமோ ஒரு மழை வெள்ளம் புயல் இப்படி தான் மக்கள் சாவாங்க. ஒரு பொதுக்கூட்டத்தில் அண்ணாவுடைய சாவுக்கு மட்டும்தான் செத்தாங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு பொதுக்கூட்டத்தில் 41 பேர் இறந்துருக்காங்க. அதெல்லாம் வந்து மாற்றணும். அதெல்லாம் அரசியல் பேசக்கூடாது. தயவு செய்து இந்த வீரத்தமிழ் படத்தை சக்ஸஸ் பண்ணுங்கள். அந்த தயாரிப்பாளரை காப்பாற்றுங்க. ஏன்னா எனக்கு மனசு நிறைய வேதனை இருந்தாலும் சிறுபட தயாரிப்பாளர் எல்லோரும் காப்பாற்றுங்க. தயவு செய்து எக்காரத்தோடு சிறு படத்துக்கு எந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் விவச கண்டென்ட் எதையும் போட்டு பேச வேணாம். பப்ளிசிட்டி மட்டும் பண்ணுங்க, மக்கள் பார்த்து முடிவு பண்ணிட்டோம். நன்றி, வணக்கம். இது வீர தமிழச்சி, ஒரு நல்ல டைட்டில். ஒரு டைட்டிலில் பொதுவாக அந்த காலத்தில் கதை சொல்லிகிட்டு இருந்தோம், இப்போ கதை சொல்கிறோம். முக்கியமாக நாங்கள் ஒருத்தரை ஏற்கனவே சொல்லிட்டாரு, அன்பண்ணேன் மேலே வாங்க. நிற்கல, நான் உதவி இயக்குனராக பவித்ரன், சங்கர், பாரதிராஜான்னு அப்படி ஒரு பெரிய கேரியர் போயிட்டு வந்த காலத்துலேருந்து நான் பண்ண சிட்டிசன், ஏபிசிடின்னு எல்லா படத்துக்கும் அவர் தான் பிஆர்ஓ இருந்தார். அவருக்கு கலைமாமணி விருது அப்படிங்கிறதுக்கு ஹீ டிசர்வ்டு, இஸ் அ ஒர்த்தபிள் பர்சன். ஏன்னா உங்களுக்கு தெரியாதது இல்லை, கமல் சார்லேருந்து ரஜினி சார்லேருந்து விஜய் சார்லேருந்து அஜித் சார்லேருந்து இன்றைக்கி அவர் கிராஸ் பண்ணாத ஆர்டிஸ்டே கிடையாது, இன்றைக்கி இருக்கிற சஞ்சீவ் சார் வரைக்கும். ஸோ அவரை தெரியாத ஆட்களும் கிடையாது. ஒரு வார்த்தை அன்பனை சொன்ன மாதிரி அவர் இன்வைட் பண்ணால் இங்கே எவ்வளோ பெரிய ப்ரெஸ் பீப்புள்ஸ் வருவாங்கன்னு எனக்கு தெரியும். என்னுடைய நண்பனாக அந்த இடத்துல நான் வந்து ஒரு கலைமாமணி நிகில்முருகன் அப்படின்னு சொல்லிக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். காட் பிளஸ். ஒய் பிளட் சேம் பிளட் அப்படிங்கிற மாதிரி எதுவும் நீங்கள் பயப்பட வேண்டாம். வெரி சிம்பிள் வேர்ட்ஸ் ஒன்லி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் நடித்தவங்க யாராவது கீழே இருந்தாங்கன்னா, இடையில ஸ்டேஜில் இடம் இருந்துச்சுன்னா வந்து தயவுசெய்து உட்காருங்க. அவங்களுக்கான ஒரு ரெக்கக்னேஷன் கிடைக்கட்டும். அவங்களையும் நான் வந்து வரவேற்கிறேன். தமிழ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே வந்து வேர்ல்டுலேயே எங்கேயுமே இல்லாத ஒரு யூனிக்கான லெட்டர். அந்த கிராமர் இருக்குல்ல, தா மீ எழு. தா அப்படிங்கிறது ஒரு உயிர் எழுத்து, மீங்கிறது மெய்யெழுத்து. ஒரு ஆண் தா அப்பா கிட்டத்தட்ட அந்த தமிழுக்குள்ளே வந்து ஒரு பெரிய ரகசியமே இருக்குது. அப்போது தமிழ்லேருந்து வர்ற ஜீன்ஸ் இருக்குல்ல, அவங்கள்ட்ட இயற்கையாகவே அவங்க பிளட்டில் வந்து ஒரு ஃபயர் இருக்கும், ஒரு எமோஷனல் இருக்கும், ஒரு வெஞ்சன்ஸ் இருக்கும். அது வந்து நம்ம நிறைய எப்பிக்ஸில் பார்த்துருக்கோம், இதிகாசங்களில் படிச்சிருக்கோம், நிறைய விஷயங்களை பார்த்துருக்கோம். இந்த படத்தில் இப்போ நம்ம பார்க்குறோம். ஒரு பெண் வந்து தன்னுடைய வெஞ்சன்ஸ் எடுத்துக்கிறாங்க, வன்முறை ரிவெஞ்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்டென்ட்டில் டைரக்டர் பண்ணியிருக்காரு. டைரக்டரை பொறுத்தவரையில் அவர் இதுக்கு முன்னாடி என்ன வேலை பார்த்தார் அப்படின்னா, எல்லாருமே ஈவன் பாரதிராஜா சார் சின்னசாமியாக இருக்கிறப்போ சாண்டின் இன்ஸ்பெக்டராக இருந்திருக்கார், பெட்ரோல் பங்க்கில் வேலை பார்த்துருக்காரு. அதன் பின்பு தான் அவர் வந்து இமயம். ஸோ எல்லாருக்கும் வர்றதுக்கு முன்னாடி ஒரு பேர் இருந்திருக்கும், வந்து தன்னை நிரூபித்ததுக்கப்புறம் அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் வந்து மாறி இருக்கும். அதுக்கு நிறைய எடுத்துக்கிட்டேன். நானே ப்ரொஃபஸராக தான் இருந்தேன். இங்கே வர்றதுக்கு முன்னாடி நான் ஃபிசிக்ஸ் மாஸ்டராக தான் இருந்தேன், எம்எஸ்சி முடிச்சுட்டேன். அதனால் அண்டு படத்தில் வந்து சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. லாயர் பேசினாங்க,
இந்த மாதிரி போக்சோ வரைக்கும் இன்றைக்கி வந்திருக்கு அப்படின்னு நம்ம தான் நம்ம வீட்டில் பிள்ளைங்களை கைட் பண்ணணும். இந்த படத்தில் வந்து ஒரு அப்யூஸ், அது சைல்டு அப்யூஸா அல்லது ஒரு பெண்ணுக்கு இழைக்கப்பட்ட கொடுமையா என்ன அப்படின்னு தெரியல. பட் கிட்டத்தட்ட சஞ்சீவ் வந்த அந்த போர்ஷனில் அந்த பையனை வந்து அவ்வளோ அழகாக அந்த கேமராமேன் காமிச்சிருக்காரு. ரொம்ப நல்ல சாங் அது. விபின், நான் உங்களோட ஏற்கனவே ஒர்க் பண்ணியிருக்கேன். என் படம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, நம்ம மோகன்ஜி படம். ஸோ இந்த படத்துலேயும் ஆஸ் யூஷுவல் மாண்டேஜஸ், பச்சை கிளிகள் தோளோடு மாதிரி அழகான ஒரு மாண்டேஜஸ் வந்து பிக்சரைசேஷன் பண்ணி நமக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஓவரால் கண்டென்ட்டு, டைரக்டர் வந்து சுரேஷ் பாரதி, நம்ம பாரதி ராஜா சார் வந்து புதுமை பெண் அப்படின்னு ஒரு படம் பண்ணார். இங்கே நான் அதை மென்ஷன் பண்ண விரும்புகிறேன். அந்த படம் வந்து ஒரு உமன்ஸ்க்கான ஒரு ரெவல்யூஷன் ஃபிலிம். ஒரு விமன் தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக 2 கேரக்டர் அதில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பார். ஒரு பக்கம் ரேவதி, ஒரு பக்கம் கண்ணு இல்லாத இன்னொரு கேர்ள். அதில் ஒரு க்ரைம் இருக்கும், ஒரு இன்வெஸ்டிகேஷன் இருக்கும், ஒரு கமர்ஷியல் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும். அதை மீறி அஸ் எ டைரக்டராக வந்து அன்னைக்கு அவருக்கு இருந்த இமேஜுக்கு அவர் வந்து சொசைட்டிக்கு சொல்ல வேண்டிய விஷயத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருப்பார். அதனால் அந்த படத்துக்கு பேர் புதுமை பெண். அன்னைக்கு வந்து கவர்மெண்ட் வந்து அதுக்கு டேக்ஸ் ஃப்ரீ கொடுத்தது. வீரத்தமிழச்சி இந்த டீம் என்டையராக அந்த ப்ரொடியூசர்ஸ் வந்து இந்த மாதிரி இன்றைக்கி இருக்க என்ன வியாபார ரீதியாக ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் பண்ணிட்டு போகாமல் இந்த மாதிரியான ஒரு கண்டென்ட் எடுத்து பண்ணிகிட்டு இருக்க அந்த ப்ரொடியூசர் வந்து பெரிய வெற்றி பெறணும். தொடர்ந்து நிறைய படங்கள் வந்து அவர் தயாரிக்கணும், இயக்குநர்களை அறிமுகப்படுத்தணும். ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். அந்த லாயர் பேசினதுனால இப்போது எல்லா இடத்துல இப்போ நமக்கு வந்து ஐபிசியில் என்ன சொல்கிறாங்கன்னா, சட்டம் வந்து ஒரு திறந்த புத்தகம், ஆனால் அதே சமயம் ignorance of law is not an excuse. And somebody says law not be properly educated is more than offense. சட்டம் திறந்த புத்தகம் அப்படின்னா சட்டம் தெரியாதது குற்றம், சட்டத்தை தெரிந்து கொள்ள முயற்சி செய்யாமல் இருப்பதும் ஒரு குற்றம். அதாவது அதை வந்து ஒரு பேசிக் எஜுகேஷனுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு ஒரு குரல் இருந்துகிட்டே இருக்குது. பட் இதெல்லாம் மீறி நீங்கள் இந்த படத்தில் வந்து கடைசியாக அம்பேத்கர் கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு விஷயம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அவரே சொல்லியிருக்காரு, எவ்ரி 5 years ஒன்ஸ் யூ ஜஸ்ட் கன்சிடர் அபவுட் த இண்டியன் லா, அதை பற்றி நீங்கள் வந்து கரெக்ஷன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு கருத்துக்கள் இருக்கும். இந்த படம் ஓவரால் சொல்ல வர விஷயம் இதுதான் அப்படின்னு நமக்கு தெரியுது. பட் வயலன்ஸாக இருக்குது. இவர் மாஸ்டர் வந்து ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு. ஏன்னா ஒரு மென்னுக்கு வந்து ஃபைட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஈஸி. நம்ம வந்து ஈஸியாக அவங்களுக்கு ஒரு 2 போட்டு பண்ணலாம், இல்லை எது வேணாலும் பண்ணலாம். பட் வந்து ஒரு கேர்ள், ஒரு உமன் வந்து ஃபைட் பண்ணுறா அப்படின்னா அந்த பொண்ணுக்கு முதல்ல எந்த பாதிப்பும் வரக்கூடாது. அந்த பொண்ணு சங்கோச்சப்படாத அளவுக்கு அவளுக்கு வந்து அதை கைட் பண்ணணும், அந்த ஃபைட்டை வந்து கைட் பண்ணணும். அந்த ஹீரோயினாக நடிச்சிருக்க பொண்ணு வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் எக்ஸ்ட்ரா கரிக்குலராக அந்த மாதிரி ஃபைட் கற்றுக்கிட்டாங்களா, இல்லை அந்த படத்துக்காக தான் பண்ணியிருக்காங்களான்னு தெரியாது. ஸோ இவ்வளோ இன்கன்வீனியன்ட்டில் மாஸ்டர் வந்து அதை பண்ணியிருக்காரு. மியூசிக் நல்லாயிருக்கு, எடிட்டிங் நல்லாயிருக்கு, சினிமாட்டோகிராஃபி நல்லாயிருக்கு. ஒரு வீக்கெண்டு முடிகிறப்போ இங்கே வந்து மருதமுடின்னு ஒரு படம் அவங்களோட நான் பேசினேன். அந்த வீக் ஓப்பனிங்கில் ஒரு வீர தமிழ்ச்சி அப்படிங்கிற இந்த படம் மூலமாக அவங்கள வந்து சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமை. நான் இங்கே வர்றதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தினுடைய செயற்குழு உறுப்பினர்கள், முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய நம்பி, ராம்கி, என் தம்பி பிரபாகர், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் என்னென்ன சின்ன படங்களை ப்ரொமோட் பண்ணணும் சார். சின்ன படங்கள்லாம் வந்து சக்ஸஸ் ஆகணும். எனக்கு தெரிஞ்சு ப்ரெஸ் பீப்புள்ஸ் வந்து நம்ம சைடு, எனக்கு சவுத் இந்தியாவை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் ப்ரெஸ் வந்து ரொம்ப நியூட்ரலாக இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து கண்ணுக்கு நேராக பார்த்துட்ருக்கேன். சமீப காலமாக சின்ன படங்கள், கடுக்கா மாதிரி படங்கள், இப்போ கூட பேசிகிட்டு இருந்தோம், மீனாட்சி அண்ணா எல்லாரும் இங்கே உட்காந்துருக்காங்க. சின்ன சின்ன படங்கள் கூட எவ்வளோ ஹானஸ்டான ஒரு ரிவ்யூ கொடுக்க முடியுமோ அதை நீங்கள் கொடுக்க தான் செய்கிறீங்க. பட் பப்ளிக் வரல அப்படின்னா பப்ளிக் அந்த யங்ஸ்டர்ஸ் அட்ராக்ட் பண்ணுற மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து உள்ளே கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு தாட் ஒன்று இருக்குது. இதெல்லாம் வந்து மலையாள ஃபீல்டில் பெருசாக இல்லை. தே ஆர் எக்ஸ்பெக்டிங் ஒன்லி ஃபார் கண்டென்ட் நல்லா இருந்தால் ஷுவராக வந்து அவங்க பார்க்குறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரியான ஒரு சூழல் வந்து தமிழ் சினிமாவில் உருவாகிட்டு இருக்குது அப்படிங்கிறது வந்து வரவேற்புக்குரியது. அதில் மிகப்பெரிய பங்கு வந்து பத்திரிகையாளர்கள், இணையதள வலையதள என்னுடைய அருமை நண்பர்கள், எஃப்எம் ஆடியோ, இவங்கள்ட்ட தான் இருக்குது. இந்த சாங்ஸ் நல்லா இருக்குது, இதை வந்து நல்லா ப்ரொமோஷன்ஸ் கொடுங்க. இந்த என்டையர் டீமுக்கு வந்து என்னுடைய ஹார்ட்ஃபெல்ட் கங்க்ராச்சுலேஷனை வந்து நான் இங்கே ரெஜிஸ்டர் பண்ணுறேன். சஞ்சீவ், நீங்கள் முதல்லே ஒரு பெரிய ரவுண்டு வர வேண்டியவர். இது உங்களுக்கு ஒரு லேட்டான விஷயமாக தான் இருக்குது, பட் நீங்கள் வருவீங்க. ஆடியோ வெளியீட்டு விழாவிற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த திரைப்படம் மிக சிறந்த வெற்றியை அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். இதில் பங்களிப்பு செய்திருக்கும் நட்சத்திரங்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும்
தயாரிப்பாளருக்கும் மிக சிறந்த வெற்றி கிடைக்க என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சஞ்சீவ் சார் ரொம்ப காலமாக நமக்கு தெரிஞ்சவர், மிக சிறந்த நடிகர், எல்லா ரவுண்ட்லேயும் அவர் செய்யக்கூடியவர், செய்து கொண்டு தான் இருக்கிறார். இந்த படம் அவருக்கு இன்னும் ஒரு படிக்கட்டாக அமையும் என்று நான் நம்புகிறேன். அது மாதிரி சுஸ்மிதா பயங்கரமாக ஆக்ஷன் செய்திருக்கிறார்கள் ஹீரோயின் என்று மிரட்டல் செல்வா கூறினார். நான் ட்ரைனிங்கே கொடுக்கல என்றார். நண்பர் கூட நல்லா நடிச்சிருக்காருங்க. நிறைய பேர் நம்ம அது ஆர்பி உதயகுமார் சார் கூட சொன்னாங்க, பெண்களுக்கு அடிக்கிறதுக்கு ட்ரைனிங் தேவையில்லை என்பது என்னுடைய கருத்து. அவர்கள் அடித்தால் நாம் தாங்க முடியாது என்பது என்னுடைய ஆமாம் உளமார்ந்த. அவர்கள் அடிக்காமல் இருக்கிறார்கள் என்பது வரைக்கும் தான் நாம் நன்றாக இருக்கிறோம். அவர்கள் மிக பயங்கரமான மன உறுதியும் உடல் வலிமையும் மிக்கவர்கள். ஆண்கள் அதோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது கொஞ்சம் சுமார் தான் எனக்கு தெரிந்து. தன்னை ஒரு மலை போல காண்பித்துக் கொள்வதில் ஆண்களுக்கு ஒரு கற்பனை இருக்கிறது. தன்னை ஒரு மலர் போல காண்பித்துக் கொள்வதில் பெண்களுக்கு ஒரு கற்பனை இருக்கிறது. ஆனால் இது மலை அல்ல, அதுதான் மலை. அதை நான் இவ்வளோ வயதில் உணர்ந்திருக்கிறேன். நான் நிறைய பெண்களிடம் அடி வாங்கி இருக்கிறேன். ஆமாம், என்னுடைய அம்மாவை போன்ற ஒரு கம்பீரமான மலை போன்ற ஒரு உறுதியான பெண்மணியை நான் சந்தித்ததில்லை. எல்லா சூழ்நிலையிலும் நான் அவர்களை பார்த்திருக்கிறேன். அதே போல் தேவயானி மாதிரியான ஒரு பார்ப்பதற்கு நீங்கள் எல்லாம் புஷ்பம் மாதிரி இருக்கிற அந்த பெண்ணை பற்றி நினைக்கிறீர்கள். அவ்வளவு உறுதியான, ஒரே அடியில் 1 டன் இல்லைங்க 2-3 டன் அடிக்கக்கூடிய ஒரு பயங்கரமான பெண்ணையும் நான் பார்க்கிறேன். ஆக அவர்கள் உறுதியானவர்கள். ஆண்களுக்காக, குடும்பத்திற்காக, குழந்தைகளுக்காக மென்மையாக நம்மிடம் நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே சுஸ்மிதா ட்ரைனிங் இல்லாமல் அடித்தாலும் அது பயங்கரமாக தான் இருக்கும். வாழ்த்துக்கள். இங்கே ஆக்ஷன் பண்ணி நடிக்கிற நட்சத்திரங்கள் மிக குறைவு இல்லை. நீங்கள் மிக சிறந்த அந்த இடத்திற்கு வர வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகிறோம். மற்றும் எனது நண்பர், நானும் அவரும் ஒரே சமயத்தில் தான் சினிமாவுக்குள் நுழைந்தோம். என்னுடைய அருமை நண்பர் நிக்கில் முருகன் ஒரே சமயம் 90-91 உள்ளே நுழைய பிரயத்தனப்பட்டோம். இன்றைக்கு அவருக்கு கலைமாமணி விருது கிடைத்திருக்கிறது என்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அதையும் தாண்டிய விருதுகளை அவர் இன்னும் முன்பே பெற்றிருக்க வேண்டும் என்பதுதான் உண்மை. சக்கரம் கட்டி கொண்டு நடப்பான் பறப்பான் என்று ஒருவரை சொல்லுவார்கள், அதிகமாக வேலை செய்கிறவனை. சக்கரமாகவே ஒருவன் இருப்பான் என்றால் அது நிகில் முருகன் தான். இந்த விஷயத்தை நான் ஒரு 10 வருடங்களுக்கு முன்பே தெரிந்து கொண்டேன். அதை சொல்வதற்கான மேடை இது கிடைத்திருந்தது. மிகுந்த மகிழ்ச்சி. நிகில் முருகன் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இயக்குனர் சுரேஷ் பாரதி சிறு சிறு குறும்படங்கள் எடுத்து தன்னை செதுக்கி சரியாக அடுக்கி ஒரு பெரிய படத்திற்குள் நுழைந்திருக்கிறார். எல்லோரும் பாராட்டினார்கள், இந்த படம் சிறப்பாக அமைந்திருக்கிறது என்று. அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். நீங்கள் இன்னும் சிறந்த நல்ல படங்களை இதே போன்ற நல்ல தமிழில் நல்ல உணர்வில் தர வேண்டும். மிரட்டல் செல்வா உள்ளிட்ட இசையமைப்பாளர் திரு ஜுபின் உள்ளிட்ட எல்லோருக்கும், எடிட்டர் உள்ளிட்ட எனது அருமை இன்னொரு கலைமாமணி விருது பெற்ற அன்பன் விவேகாவிற்கு, அவருக்கும் கலைமாமணி கொடுத்ததை நான் தெரிந்து கொண்டேன். அவரும் பாடலில் இருக்கிறார். அவருக்கும் இந்த மேடையிலேயே வாழ்த்துக்களை தெரிவித்து, இந்த படம் மிக சிறந்த வெற்றியடைய பிரஸ் மீடியாவாகிய நம்முடைய நண்பர்களும் மற்றும் சினிமாவின் ரசிகர்களாகிய அனைவரும் ஒத்துழைத்து அருமையான வெற்றியை தர வேண்டும் என்று வேண்டி வணங்குகிறேன். அன்புடன் ராஜகுமாரன். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியோருக்கும் என்னுடைய முன்னோடிகளுக்கும் இந்த நேரத்தில் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லோரும் சொல்லுவாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் லைஃப்பில் ஒரு மாற்றம் இருக்கும் அப்படின்னு. போன மாதம் இதே நாள் எனக்கு கல்யாணம் நடந்தது. இந்த மாதம் வந்து ஆடியோ லான்ச் நடக்குது. கல்யாணம் முடிஞ்ச 20 நாளில் வந்து நான் ஒரு படம்
கமிட் ஆகி கேரளாவில் ஷூட் போயிட்டு நேற்று நைட்டு தான் வந்த ஷூட்டில் இருந்து திரும்ப இன்றைக்கி நைட் ஷூட் போகணும். இன்னும் 5 நாள் ஷூட் இருக்குது. ஸோ என்னோடய மனைவிக்கு இந்த நேரத்தில் புது உறவாக வந்து என்னோடய மனைவிக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த என்னுடைய இயக்குனர் சுரேஷ் பாரதி சாருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் நான் கமிட் ஆகிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்த நண்பர் ராஜா, கோ டைரக்டர் நமச்சிவாயம் அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய தயாரிப்பாளர்கள் சாரதா மணிவண்ணன் மேடம், மகிழினி, நித்யானந்தம் சார், மணிவண்ணன் சார், இவங்க எல்லாருக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் நடித்த எல்லாருக்கும் இந்த படம் ஒரு பெரிய மாற்றமாக இருக்கும். ஏன்னா பெண்களுக்கான படம் அப்படிங்கும்போது எல்லாரோட எதிர்பார்ப்பும் வந்துட்டு என்ன சொல்லிடுவாங்க, என்ன பெண்களுக்கு வந்து இது நடக்குது அது நடக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அது இருக்குது. ஆனால் இந்த படம் கொஞ்சம் முன்னாடி வந்திருந்ததுன்னா ஒரு பெரிய மாற்றத்தை நாங்கள் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு பெருமையோடு வந்திருப்போம். ஏன்னா ஐபிசி, சிஆர்பிசி இது ரெண்டையும் மாற்றி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டு பிஎன்எஸ்எஸ் அப்படின்னு மாற்றினாங்க. அதை நாங்கள் இந்த படம் கரெக்டாக முடித்து வெளிவர அந்த நேரத்தில் அந்த மாற்றம் கொண்டு வந்திருந்தாங்க. அந்த நேரத்தில் அந்த படம் ஆடியோ லான்ச் நடந்துருந்துச்சுன்னா எங்கள் படத்துக்கு ஒரு பெரிய மதிப்பு கிடச்சிருக்கும். ஏன்னா நாங்கள் கேட்டது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, வீரத்தமிழ்ச்சி கேட்டது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சந்தோஷம் வந்திருக்கும். சில பல காரணங்களால் இந்த படம் கொஞ்சம் தள்ளி வந்துருச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் நினச்சது, இயக்குனர் நினச்சது நடந்திருக்கு அப்படிங்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அப்புறம் இந்த படத்தில் இன்னி நாயகன் வந்துட்டு ஜுபின் சார் வந்துட்டு சூப்பராக பண்ணியிருக்காரு. மியூசிக் நல்லா இருக்குது. எனக்கும் ஒரு சாங் இருந்தது, ஆனால் சில காரணங்களால் அந்த சாங் இதில் வைக்க முடியல. ஆக்சுவலாக அது வந்து இந்த மாதிரி நீங்கள் அந்த மாதிரி இந்த சாங்கில் பண்ணக்கூடாது அப்படிங்கிற அந்த கேரக்டருக்கு வந்து அந்த சாங் வச்சா கொஞ்சம் ஒட்டாதுங்கிற ஒரு சூழல் இருந்துச்சு. அதனால் அந்த சாங்கை எடுக்கலை. எனக்கு ஒரு சாங் இருந்தது, அது இந்த நேரத்தில் நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். அப்புறம் வந்துட்டு ஆக்சுவலாக இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது வந்துட்டு என்ன ஃபஸ்ட்டு சிதம்பரத்துக்கு தான் வர சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி இங்கே சிதம்பரம் வாங்க மீட் பண்ணுறதுன்னு சொல்லி டேரக்டர் கூப்பிட்டுருந்தாரு. நான் போகல, எனக்கு ஃபஸ்ட்டு தெரியாத வர சிதம்பரம் கூப்பிட்றாங்க, சினிமாவே சென்னையில் இருக்குது, சிதம்பரம் நம்மளை கூப்பிட்றாங்களே அப்படிங்கிற ஒரு தாட்டில் நான் போகல. அவன் என்னடா சிதம்பரத்துக்கு கூப்பிட்றாங்க. அப்புறமா இந்த சொன்ன என்னோடய நண்பர் ராஜாவும் கோ டைரக்டர் நமச்சிவாயும் வந்துட்டு இல்லை இந்த படத்தில் ஒரு நல்ல கேரக்டரு, இது நீங்கள் பண்ணால் கரெக்டாக இருக்கும், உங்களுக்கான கதையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல. போய் பார்த்து பண்ணோம். ஃபஸ்ட்டு ஷூட் போச்சு. அப்போ வந்து இந்த படம் வந்துட்டு க்ரௌடு ஃபண்டாக இருந்த ஒரு படம். க்ரௌடு ஃபண்டாக இருந்த படத்தை டைரக்டர் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி எப்படியாவது இந்த படத்தை பண்ணிடணும், முன்னாடி பேசின பெரியவங்களாம் சொன்ன மாதிரி எப்படியாவது இந்த படத்தை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப போராடிட்டு இருந்தார். அந்த நேரத்தில் வந்து இந்த படத்தை நாங்கள் டேக் ஓவர் பண்ணிக்கிறோன்னு சொல்லிட்டு இந்த படத்தோட தயாரிப்பாளர்கள் இருவரும் வந்தாங்க. அது தொடர்ந்து இந்த படம் டைரக்டர் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் இந்த படத்தை ரொம்ப ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பண்ணி நிறைய கரெக்ஷன்ஸ் நிறைய எடிஷன் முடித்து ஒரு ஃபைனலாக ஒரு பெரிய உருவமாக வந்திருக்கு. இந்த படம் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. ஏன்னா எல்லோரும் சொல்கிறது தான், எல்லோரும் சொல்கிறாங்க சிறப்பாக வந்திருக்கு, எங்கள் படத்தை நாங்களே புகழ்ந்துக்கிற மாதிரி நல்லா வந்திருக்கு. படம் பாருங்கள், பார்த்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மற்றும் இந்த படத்தில் மிரட்டல் சில்வா மாஸ்டர் வந்துட்டு சூப்பராக ஸ்டண்ட் பண்ணியிருக்காரு. எங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு கரெக்டாக சேஃப்டியாக ஒர்க் பண்ண சொல்லி ஸ்டண்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. சஞ்சீவ் அண்ணன் கூட நான்லாம் சின்ன பையனாக இருக்கும்போது அண்ணன் மாநாடமையோடலாம் பார்த்து அவர் மாதிரி பேசணும் ட்ரை பண்ணிலாம் இருக்கேன். அவர் கூட ஸ்க்ரீன் ஃபேஸ் பண்ணுறது வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சுஷ்மிதா வந்துட்டு இந்த படத்தில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. யாருக்கு லைஃப் இருக்கோ இல்லையோ அவங்களுக்கு பெரிய லைஃப் இருக்குது இந்த படம் முடிஞ்சது, இந்த படம் ரிலீஸ்க்கு அப்புறம். அது நான் ஓப்பனாக சொன்னேன், டேரக்டர்கிட்டே சொல்லியிருக்கேன், எல்லாத்தையுமே சொல்லியிருக்கேன். அவங்களுக்கு ஒரு பெரிய கெரியர் இருக்குது சார் அந்த படத்துக்கு அப்புறம். ஏன்னா வந்துட்டு ஒரு பெரிய மாஸ் ஹீரோயின் பண்ண வேண்டிய ரோலை வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய கெரியர் இருக்குது. அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நான் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். எடிட்டர் சார் நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றிகள். மேலும் ஒரு சிறப்பாக நம்ம நிக்கில் சார் கலைமாமணி விருது வாங்கினதுக்கு பிறகு நடக்கிற முதல் ஃபங்க்ஷன் எங்களோட ஃபங்க்ஷன் தான், வீரத்தமிழ்ச்சி தான். ஸோ இந்த நேரத்தில் அது இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும், அவர் இன்னும் எத்தனை விருதுகள் வென்றாலும், கலைமாமணி விருது வென்று முதல்ல நடந்த விழா அப்படின்னா எங்களோட விழா தான். அதை நாங்கள் மாறுதட்டி பெருமையாக சொல்லிப்போம். எங்கள் நிக்கில் சார் ரொம்ப நன்றி சார். நிக்கில் சாருக்கும் இந்த நேரத்தில் நன்றி. ஏன்னா நான் அவரோட படத்தில் என்னோடய ஃபஸ்ட்டு படம் பிழை படம், நான் ஹீரோ அறிமுகமான படத்துக்கு நிக்கில் சார் தான் ஹீரோ பண்ணுவார். அதுக்கப்புறம் தொடர்ந்து ஹரா,
பவுடர் படத்தில் நிக்கில் சார் வந்து ஹீரோவாக பண்ணும்போது அதில் நான் ஒரு முக்கியமான ஒரு லீடு பண்ணியிருந்தேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தொடர்ந்து பயணிச்சிட்டு இருக்கிறது. எல்லாம் கோயிலுக்கு போயிட்டு கடவுளை வேண்டுவாங்க, சாமி எனக்கு வந்து நல்ல வாழ்க்கை கொடுக்கணும், நல்ல நல்ல நிலைமைக்கு போகணும் அப்படின்ட்டு. இந்த இடத்துக்கு வரும்போது நான் உங்களெல்லாம் கடவுளாக வேண்டி இந்த படத்தை எப்படியாவது சாமிகளா இந்த படத்தை எப்படியாவது கொண்டு போய் சேர்த்துருங்க, எங்களுக்கு வந்துட்டு தேட்டருக்கு வந்து கிடச்சிடணும், நிறைய தேட்டர் கிடைக்கணும், அதுக்கு நீங்களாம் எழுதுற வச்சு தான் தேட்டர் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான். ஆடியோ லான்ச் வச்சு எதுவுமே முடிவு பண்ண முடியாது. படம் ப்ரீமியர் ஷோ போடும்போது கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் வந்து படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு தோன்ற கருத்துக்களை எழுதணும். டைரக்டரை பற்றி சொல்லணும்னா எல்லோரும் சொன்ன மாதிரி தான், ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி ஒவ்வொரு விஷயமும் சார் வந்துட்டு சார் இந்த மாதிரி சார் இது பண்ணலாமா சார், இப்படி பண்ணலாமா சார், அப்படி இருக்கும் சார், அது சொல்லி டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருப்பார். டெய்லியும் வந்துட்டு அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பார் இந்த மாதிரின்ட்டு. ஸோ ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க எல்லாருமே. அவருன்னு இல்லை, எல்லாருமே இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணி தான் வந்திருக்காங்க. அதுக்கு உறுதுணையாக இருந்த எல்லாருக்கும், குடும்பத்தாருக்கும், டைரக்டரோட குடும்பத்தார், தயாரிப்பாளர்களோட குடும்பத்தார், இங்கே நடித்த எல்லாத்தோட குடும்பத்தார்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிக்கிறேன். என்னோடய த்ரோட் சரியில்லை, ஸோ அதனால் மன்னிச்சிருங்க வாய்ஸ் இப்படி இருக்கிறதுக்கு. அப்புறம் உங்களோட வேல்யூபிளான டைம் ஒதுக்கி இங்கே வந்த கெஸ்ட் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வீர தமிழச்சி மகளினி கலைக்கூடம் ப்ரொடியூசர் சார், மணிவண்ணன் சார், நித்யானந்த் சார், 2 பேருக்கும் என்னோடய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னை வீர தமிழச்சியாக இதில் செலக்ட் பண்ண டைரக்டர் சார் அண்ட் ப்ரொடியூசர் சார் என் மேலே கான்ஃபிடென்ட் வச்சு இந்த கேரக்டர் என்னை பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நான் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் அதை பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் சொல்லுங்கள். உங்களோட ஆனஸ்டி ரிவ்யூவை சொல்லுங்கள். ஃபைட் மாஸ்டர் மெரட்டர் செல்வார் அவர் வந்து எனக்கு ஒரு ஸ்டண்ட் பண்ணும் போதும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பாதுகாப்பாக, ரொம்ப எப்படி சொல்கிறது, நான் கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாருமே சரௌண்டிங்கில் இருக்க எல்லாருமே வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ண வச்சார். அந்த தலைக்கீழே கட்டி தொங்க விடுற சீன்லாம் கட்டிட்டு அவர் தான் ரொம்ப பயந்தார். நான் பயந்தனோ இல்லையா, அவர் ரொம்ப ஃபியர் ஆனார். ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்புறம் ஜுபின் சார் மியூசிக் சூப்பராக இருந்துச்சு. நான் இப்போ தான் பார்க்குறேன், எல்லோரும் பார்த்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி அதான் க்ரூ மெம்பர்ஸ் எல்லாருமே பார்த்துருக்காங்க, நான் இப்போ தான் பார்த்தேன். சூப்பராக இருந்துச்சு சார், ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருமே இப்போ கூட உங்கள் ஸ்டேஜில் சொல்லிகிட்டு இருந்தாங்க, என் பக்கத்தில் உட்கார்றதுக்கு பயமாக இருக்குன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆனால் ஸ்டண்ட் பண்ணும்போது நம்ம ஸ்டண்ட் மூவிஸ் நிறைய பார்த்துருக்கோம், அதில் வந்து பார்க்கும்போது ஓகே நல்லா இருக்குன்னு சொல்லிடுறோம். பட் ஆனால் ஸ்டண்ட் பண்ணுறவங்க ஒருத்தரும் வந்து ரொம்ப பாடி பெயின் எல்லாமே இருக்குது. அது நான் அனுபவிச்சனால நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் டே ஸ்டண்ட் பண்ணிவிட்டு ஃபைட்டெல்லாம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே என்னால் சுத்தமாக ஷூட்டுக்கு வர முடியல. உடம்பு ரொம்ப பாடி பெயின் ஹெவியாக இருந்துச்சு. பட் ஆனாலும் ஆக்டிங் பிடிச்சதுனால பெயினெல்லாம் தாண்டி வந்து நெக்ஸ்ட் டே கண்டினியூவாக ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம். எங்கள் டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப தங்கமானவங்கன்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாருமே ஆன் ஸ்க்ரீன் ஆகட்டும் ஆஃப் ஸ்க்ரீன் ஆகட்டும் எல்லாருமே வந்து சூப்பராக சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. லைட்மேன் அண்ணாலேருந்து எல்லாருமே ஒரு ஃபேமிலி மாதிரி தான் மூவ் பண்ணிகிட்டு இருந்தோம். நாங்கள் என்ன பேசுகிறது தெரியல, நிறைய பேசலான்னு யோசிச்சுட்டு வந்தேன். பட் ஆனால் அந்த டீசர்லாம் பார்த்து ஒரு மாதிரி எமோஷ்னல் ஆகிடுச்சு. வீர தமிழச்சி மூவி வந்து நிறைய பெண்களுக்கு ரொம்ப கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் ரொம்ப டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எமோஷன்ஸ் நிறைய இருக்குது. சொசைட்டியில் பெண்கள் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம், ஒரு தப்பு நடந்தால் அது எப்படி நம்ம வெளியே கொண்டு வரணும், அது ஃபைட் சீக்வன்ஸுன்னு இல்லை, எப்படி வேணால் கொண்டு வரலாம். அது அவங்க பார்க்குற விதமும் மூவ் பண்ணுற விதமும் இருக்குது. ஸோ எல்லா பெண்களும் சொசைட்டிக்கு என்ன தப்பு நடந்தாலும் தைரியமாக வெளியே கொண்டு வரணும். என்னோட இந்த ஆக்டிங்க்கு சப்போர்ட் பண்ண என்னோடய பேரண்ட்ஸ், என்னோடய ஃபேமிலி எல்லாருக்குமே ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் டிகிரி ஏரோநாட்டிக்கல் படிச்சிருக்கேன். ஏரோநாட்டிக்கல் படிச்சுட்டு எதுக்கு உனக்கு இந்த மூவின்னு சொல்லிட்டு ஃபீல்டுக்கு எதுக்கு சினி ஃபீல்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து தப்பாக பேசினவங்களும் இருக்காங்க. அப்புறம் அதான் ஒர்க்கு கிடச்சா நல்லா போகலாமே, ஏன் நீ இந்த இதுக்கு வர, இந்த இது கஷ்டப்படுற, தினமும் போகணுமா, ஆடிஷன் போகணுமா அப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் எதையுமே கன்சிடர் பண்ணாமல் என் ஃபேமிலி, என்னோடய அம்மா அப்பா எல்லாத்துக்குமே ஸ்டார்ட் டு எண்டுலேருந்து ஒரு ஆடிஷனும் நான் ஸ்டார்ட் பண்ணும்போதுலேருந்து என்னை யாரும் தெரியாத வரைக்கும் ஒரு ஆடிஷனும் என்னை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆனாலும் 1 டே ஃபுல்லாக ஆனாலும் எனக்காக வெயிட் பண்ணிவிட்டு என்னோடய பேரண்ட்ஸ் எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க.
நிறைய பொண்ணுங்களுக்கு வந்து சினி ஃபீல்டில் நிறைய சாதிக்கணும்னு ஆசை இருக்குது. எல்லா பேரண்ட்ஸும் கரெக்டான ஆசை இருந்தால் சப்போர்ட் பண்ணணும்னு நானும் வேண்டிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். வீர தமிழச்சி இந்த பட ஆடியோ அண்ட் ட்ரெய்லர் ரிலீஸ்க்கு வந்திருக்கும் அனைவருக்கும், முக்கியமாக மேடையில் இருக்கும் பெரிய பெரிய ஜாம்பவான்கள், இயக்குனர் சங்க தலைவர் ஆர்வி உதயகுமார் சார் வந்ததுக்கு நன்றி, பேரரசு சார் வந்ததுக்கு நன்றி, மற்றும் நிறைய பேர் இங்கே வந்துட்டு போயிருக்காங்க. ஆர்வி உதயகுமார் சாருக்கு நன்றி, எல்லாருக்கும் நன்றி. பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சுப்பிரமணியம் சாருக்கு நன்றி. பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த விழா வந்து இளையா சொன்ன மாதிரி நம்ம கலைமாமணி விருது வாங்கின நம்மளோட அன்புக்குரிய பாசத்துக்குரிய என் நண்பர், அவர் வந்து சாதாரணமாக இந்த அவார்டு வந்து வாங்கலைங்க, இந்த பட்டம் வந்து அவருக்கு கொடுக்கல. அவரோட இத்தனை வருஷ உழைப்புக்கு தான் அவருக்கு வந்து இது கிடச்சிருக்கு. ஸோ அந்த உழைப்புங்கிறது வந்து எல்லாராலையும் நம்ம உழைச்சிட்டே இருப்போம், சில நேரத்தில் மனசு உடஞ்சிரும், போடா போர், எவ்வளவோ ட்ரை பண்ணியாச்சு, இதுக்கு மேலே ஒன்றும் முடியல அப்படிங்கிற ஒரு நினைப்பு வரும். ஆனால் அந்த நினைப்பு எதுவுமே வராமல், எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் வாழ்க்கையில் முன்னோக்கி போகணுங்கிற ஒரே எண்ணத்தோட அவர் சார் சொன்ன மாதிரி சக்கரமாகவே வாழ்ந்திருக்கிறாரு. ஸோ அவருக்கு இந்த நேரத்தில் நான் வாழ்த்து சொல்கிறதோட தலை வணங்குகிறேன். நன்றி. அண்ட் இந்த படத்தை பற்றி பேசணுன்னா முதல்ல நான் ஆரம்பிக்க வேண்டியது ப்ரொடியூசர்ஸ் பற்றி தான். சாரதா மணிவண்ணன் சார், மேடம், மகிழினி பாப்பா, மகிழினி கலைக்கூடத்துக்கு நன்றி. அண்ட் ஒவ்வொரு பெண்ணின் வெற்றிக்கு பின்னாடியும் நிச்சயமாக ஒரு ஆண் இருப்பாங்க. அந்த ஆண் வந்து நிச்சயமாக அவங்களோட ஹஸ்பண்டாக தான் இருப்பாங்க, இல்லை அப்பாவாக இருப்பாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ சாரதா மேடமாகவும் இருக்கட்டும், மகிழினி பாப்பாவும் இருக்கட்டும், அவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஆண், ஒரு பெரிய பிம்பம், ஒரு பெரிய தூண் அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா மணிவண்ணன் சாரும் நித்யானந்தம் சாரும். எங்களோட ப்ரொடியூசர்ஸை பற்றி எல்லாரும் பேசிட்டாங்க. பட் நான் என்ன பேசணும்னு நினச்சேன்னா, ஒரே வார்த்தை, ஒரே லைனில், ஒரே வரியில் சொல்லணும்னு நினச்சா, துணிவு இருந்தால் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம், தொழிலில் ஜெயிக்கலாம். பணிவு இருந்தால் அடுத்தவங்க மனசை ஜெயிக்கலாம். அந்த பணிவும் அந்த துணிவும் ரெண்டும் இருக்கக்கூடிய ஆளுங்க தான் இந்த மகிழினி கலைக்கூடம். ஏன்னா அவங்க வந்து ஆரம்பத்துலேருந்து இன்றைக்கி இந்த ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் வரைக்கும் எவ்வளவோ கஷ்டப்பட்டாங்க, எவ்வளவோ போராட்டம், எவ்வளவோ தடைகள், என்னெல்லாமோ வந்துச்சு. ஆனால் எது வந்தாலும் விட்டு கொடுக்காம துணிவாக நின்று இந்த தொழிலில் ஜெயிக்கணுங்கிறதுக்காக இன்றைக்கி வரைக்கும் நின்றுட்டுருக்காங்க. அதுக்கு மிகப்பெரிய கைத்தட்டலை கொடுக்கலாம். அண்ட் பணிவு, எவ்வளோ டென்ஷன் இருந்தாலும் ஆர்டிஸ்ட் மேலேயும் சரி, டைரக்டர் மேலேயும் சரி, டெக்னீஷியன்ஸ் மேலேயும் சரி, எவ்வளோ கோபம் வந்தாலும் அதை வெளிப்படுத்தாமல் ரொம்ப பணிவாக தான் அவங்க பேசுவாங்க. ஸோ அந்த பணிவுக்கும் தலை வணங்குகிறேன். ரொம்ப நன்றி சார். அடுத்தபடியாக சுரேஷ் பாரதி சார், எங்களோட டைரக்டர். நிறைய பேர் அவரை பற்றி பெருமையாக பேசிட்டாங்க. பட் சார் சொன்ன மாதிரி, ராம்கி சார் சொன்ன மாதிரி, ஆரம்பத்தில் அவர்கிட்ட இது வீண் முயற்சின்னு சொன்னவங்க எல்லாம் இன்றைக்கி பரவாயில்லப்பா, இது உன்னோட விடாமுயற்சி தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவருக்கும் நன்றி. எடிட்டர் சசிகுமார் சார் அண்ட் கேமராமேன் செல்வா சார், மியூசிக் டைரக்டர், இந்த விழாவின் நாயகன் ஜுபின் சார், ரொம்ப பிரமாதமான ஒரு மியூசிக் போட்டிருக்கீங்க. நீங்கள் இது வரைக்கும் பண்ண படங்கள் வந்து எல்லாமே நல்ல படங்கள், எல்லாமே சூப்பராக தான் நீங்கள் எஃபர்ட் போட்டிருக்கீங்க. பட் எனக்கு என்னமோ என்ன தோணுதுன்னா, இந்த படத்தில் உங்களோட சாங்ஸும் சரி, முக்கியமாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், அவரோட ரெக்கார்டிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அந்த படத்தை வந்து அப்படி தூக்கி நிற்கிற அளவுக்கு அவரோட ரெக்கார்டிங் இந்த படத்தில் இருக்குது. அண்ட் மிரட்டல் செல்வா மாஸ்டர், அவர் என்னென்னமோ சொன்னார். ஆனால் வந்து மிகப்பெரிய, அதாவது தமிழக திரையுலகம் மட்டும் இல்லை, சவுத் இண்டியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியே திரும்பி பார்க்கக்கூடிய, ஏன் நார்த் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஸ்டண்ட் மாஸ்டர் ஆகக்கூடிய எல்லா தகுதியும், எல்லா டேலண்ட்டும் செல்வா மாஸ்டர் கிட்ட இருக்குது. ஸோ நிச்சயமாக, ஏன்னா ஒரு ஸ்டண்ட் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை வேலை வாங்குறதை விட நமக்கு என்ன வருமோ அதை வச்சு என்ன பெஸ்ட் பண்ண முடியுமோ அதை பண்ணுறது தான் ஒரு நல்ல இயக்குனர், ஒரு நல்ல, அது கொரியோகிராஃபராக இருக்கட்டும், ஒரு ஸ்டண்ட் மாஸ்டராக இருக்கட்டும், ஒரு இல்லை ஒரு யாராக வேணாலும் இருக்கட்டும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வரும், அதுலேருந்து என்ன பெஸ்ட் எடுக்க முடியும் அப்படின்னு பண்ணுறவர் தான் நம்ம செல்வா மாஸ்டர். ஸோ தேங்க்யூ செல்வா மாஸ்டர். படத்தில் நடித்த இளையா, சுஷ்மிதா, அப்புறம் ஸ்வேதா எனக்கு என் கூட பேரா பண்ணாங்க. ஸோ எல்லாருமே அவங்களோட எஃபர்ட்டை வந்து முழு மனசோட ரொம்ப எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காங்க. எல்லாருக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் தேங்க்யூ. அதாவது நல்ல நேரம் கெட்ட நேரம் இதெல்லாம் பார்ப்பாங்க நிறைய பேர். ஸோ இந்த குழுவை பொறுத்த வரைக்கும், முக்கியமாக எங்கள் ப்ரொடியூசர்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லணுன்னா,
அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்காத எல்லா நேரமும் நல்ல நேரம்தான் அப்படின்னு நினைக்கிற 2 பேர் தான் எங்களோட ப்ரொடியூசர்ஸ். ஸோ யாருக்குமே எந்த கெடுதலும் நினைக்கல. அவங்க படத்தோட ஆரம்பத்துலேருந்து இன்றைக்கி இந்த நிமிஷம் வரைக்கும் யாருக்கும் இந்த பேமெண்ட் பேலன்ஸ் பக்காவாக கொடுத்துட்டாங்க. இது சின்ன படம், இது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, அந்த பேச்சுக்கே இங்கே இடம் இல்லை. எல்லாருக்கும் என்ன பண்ணணுமோ அதை கரெக்டாக செஞ்சு முடித்தாங்க. என்ன சொன்னாங்களோ அதை செஞ்சு முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நல்ல ப்ரொடியூசர்ஸ், துணிவான பணிவான ப்ரொடியூசர்ஸ் நல்லா வரணும். அண்ட் இதுக்கு முன்னாடி பேசினவங்க சொன்ன மாதிரி, இளையா சொன்ன மாதிரி ரொம்ப கரெக்டான ஒரு வார்த்தை, நம்மளோட தலையெழுத்து முடிவு பண்ணுறது வந்து கடவுள், ஆனால் ஒரு படத்தோட தலையெழுத்து முடிவு பண்ணுறது வந்து நீங்கள் மட்டும்தான். ஸோ ஒரு படத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் கடவுள், நீங்கள் இருந்து காப்பாற்றணும். படத்தில் சில நிறைவுகள் குறைகள்லாம் இருக்கும், அந்த குறைகளை மைனஸ் பண்ணி தூக்கி போட்டு நிறைகளை மட்டும் பார்த்து சின்ன படங்களும் வளர்கிறதுக்கு வந்து வாய்ப்பு கொடுங்க. அண்ட் இதுக்கு மேலே வேறு என்ன பேசுகிறது, யாராச்சும் விட்டுருந்தா அந்த மன்னிச்சிடுங்க. மொத்தத்தில் உங்களுக்காக, உங்களை நம்பி, உங்களை கூப்பிட்டதுக்கு காரணமே உங்களை நம்பி இருக்கிற நாங்களும் வாழ்க்கையில் முன்னேறணும். ரொம்ப வருஷமாக போராடிட்டு இருக்கிறேன், இன்றைக்கி வரைக்கும் போராடிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி வரைக்கும் ஆஃப்கோர்ஸ் எனக்கு நிறைய நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. இன்றைக்கி வரைக்கும் நானும் என் குடும்பமும் சந்தோஷமாக இருக்கோம். ஒரு வீட்டில் இருக்கிறோம், சொந்தமாக ஒரு வண்டி ஓட்டுறோன்னா அதுக்கு காரணமே நீங்கள் மட்டும்தான். ஏன்னா நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டு தான். இதுக்கு மேலேயும் இந்த சப்போர்ட்டை நீங்கள் கண்டிப்பாக தருவீங்க. இந்த வீர தமிழ்ச்சியோட வெற்றிக்கு நீங்கள் ஒரு முக்கியமான காரணமாக இருப்பீங்கன்னு காரணமாக இருப்பீங்க இல்லை இருங்க, தயவுசெய்து உங்களை கையெழுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். எனக்கு என்ன பேசணும்னு தெரில. எல்லோரும் மாநாடு மேலாடு அப்படி நாங்கள் வேகமாக பேசுவேன், அதனால நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒன்று வேகமாக பேசட்டுமா இந்த மகிழினி கலைக்கூடத்தை பற்றி? பேசி முடிச்சப்பறம் யாரும் கை தட்டக்கூடாது, சரியா? பேசிகிட்டு இருக்கும் போதே கை தட்டணும், ஓகேவா? அப்போ தான் யாருக்கும் எதுவும் புரியாது. சரி, பேசுகிறேன். மகிழினி கலைக்கூடத்தை பற்றி தான் சொல்கிறேன். தோற்றங்களை மாட்டி பல மாற்றங்களை கொண்டு நாளும் பக்கத்தில் நாட்கள் தாண்டி கலைகளை தாண்டி எதிரிகளை எதிர்கொண்டு பல எதிர்பார்ப்புகளோடு இருக்கும் நம்ம மகளிர் கலைக்கூடத்துக்கு தோல்வியும் இல்லை, துயரமும் இல்லை, தோழனாங்க என்று தோல் கொடுப்பீங்கிற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். மீண்டும் உங்களை அடுத்த பட விழாவை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது சஞ்சீவ். சத்தியமாக எதுவும் புரியல, எனக்கு தெரியும் எதுவுமே புரிஞ்சிருக்காது. புரியலனாலும் எனக்காக கை தட்டிட்டீங்க, அதுக்கு தேங்க்ஸ். என்ன சொன்னேன்னா, தோற்றங்களை மாற்றி பல மாற்றங்களை கொண்டு நாளும் பகிர்ந்து பல நாட்களை தாண்டி கலைகளை தாண்டி எதிரிகளை எதிர்கொண்டு பல எதிர்பார்ப்புகளோடு இருக்கும் நம்ம மகிழினி கலைக்கூடத்துக்கு தோல்வியும் இல்லை, துயரமும் இல்லை, தோழனாக நின்று தோள் கொடுப்பீங்கிற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். மீண்டும் உங்களை அடுத்த பட விழாவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சஞ்சீவ்னு சொன்னேன். இப்போ புரியுதான்னு பாருங்கள். தோற்றங்களை மாற்றி பல மாற்றங்களை கொண்டு நாளும் பக்கத்தில் நாட்களை தாண்டி எதிரிகளை தாண்டி பல எதிர்பார்ப்புகளோடு இருக்கும் நம்ம மகிழினி கலைக்கூடத்துக்கு தோல்வியும் இல்லை, தோழனும் இல்லை, தோழனாக நின்று தோள் கொடுப்பீங்கிற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். மீண்டும் உங்களை அடுத்த மேடையை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சஞ்சீவ்.